ஹalleluya. I want to tell you, whatever situation that you are in, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடுவில் நீங்கள் இருப்பிலும், but give praise to God. ஆனாலும் கர்த்தருக்கு துதியை நாங்கள் செலுத்த வேண்டியதாக We need to trust that God is in control of each one of our lives. எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் தான் முன்னே வைத்து நாங்கள் முன் செல்ல வேண்டும். The greatest thing that happens in our life, ஒரு முக்கியமான ஒரு பெரிதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றால், somebody coming and giving a good report, ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பது, we are so joyful and thrilled by the report. ஒரு நல்ல பெயரை இல்லாவிட்டால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரும் பொழுது நமக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். This morning I had a brother calling me up. இந்த காலை வேளையில் கூட ஒரு சகோதரன் என்னை அழைத்தார். He was so happy and joyful. அவர் மிக சந்தோஷமாக இருந்தார். That he got promoted in his job. அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்தது என்று. So it was joyful day for him. அவருக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமைந்தது. Thankful for what happened to him. அவருக்கு நடந்த ஒரு காரியத்தை குறித்து மிக நன்றி உள்ளவராக கர்த்தரை துதித்தார். A new future, a new stand of life that is coming to him. பாருங்கள், ஒரு புதிய ஒரு காரியங்கள், ஒரு புதிய ஒரு எதிர்காலம் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. We are always happy to get, a very nice thing in the morning and say, wow, the day is nice for me. எப்போதும் காலைதோறும் ஒரு புதிய ஒரு நற்செய்தியோடு நாங்கள் நமக்கு கிடைத்தால் மிக சந்தோஷமாக இருக்கும். But sometimes when we start hearing something bad, சில நேரங்களில் ஒரு துக்கமான ஒரு காரியங்கள் கேட்கும் பொழுது fear starts to set into our life. இப்பேற்பட்ட ஒரு பயமானது நம்மை பீடித்துக் கொள்கிறது. And what that fear does, அந்த பயமானது என்ன செய்கிறது? It starts haunting our life. அது அப்படியே அந்த பயமானது பயமுறுத்தி கொண்டே இருக்கும். Makes us to take different decisions in our life. அப்பொழுது அந்த பயமானது நம்மை ஒரு வேறே திட்டங்களுக்குள்ளாக நடத்துகிறது, ஒரு காரியங்களை எடுக்கும்படி செய்கிறது. And that leads into various depressions in our life. அது மட்டுமல்ல, ஒரு தாழ்வான மனப்பான்மைக்குள்ளாக தள்ளுகிறது. And makes people take their life also. அது மட்டுமல்ல, ஒரு தற்கொலை கூட அது நடத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. Of lately we have been hearing a lot of people taking their life, and suicides have increased across the world. இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடிய நாட்களில் என்னவென்றால், இந்த தற்கொலைக்கு நேராக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். The thing that I heard was really that touched my heart. ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இது எனக்கு ஒரு பெரிய தொடுதலாக இருந்தது. இந்த ஒரு காரியம், a man of God, ஒரு கர்த்தருடைய மனிதன், a pastor who's been taking care of a church, ஒரு போதகர், ஒரு சபைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், he kills himself. அவர் மாய்த்து கொண்டார் என்று பார்க்கிறோம். He kills and suicides. அவர் ஒரு தற்கொலை செய்து விட்டார். It is just one incident that I have read in the paper. இப்பொழுது ஒரு செய்தித்தாளில் நான் அதை படித்தேன். But when I went through, there are many men of God and believers also who have taken their life. அவர் மட்டுமல்ல, அநேக விசுவாசிகள் கூட இப்பேற்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். Because there is an instability in their mind. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு அடித்தளம் இல்லை அவர்களுக்கு. And also there is no proper guidance to them. அவர்களுக்கு சரியான ஒரு ஆலோசனையும் இல்லாமல் காணப்படுகிறது. Many times the depression puts people into a lot of trouble. தாழ்வான மனப்பான்மை அநேக மக்களை இப்பேற்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக நடத்துகிறது. The depression, anxiety doesn't leave anybody. இப்பொழுது இந்த தாழ்வான மனப்பான்மை, ஒரு பயம் மக்களை எப்போதும் விடுவதில்லை. Whether it's a man of God or whether it's a normal man or is an unbeliever, everybody at one stage or the other in some way gets into depression. ஒரு விசுவாசியோ ஒரு அவிசுவாசியோ யாரா இருப்பிலும் அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள், ஒரு பயம், ஒரு anxiety, இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் வரக்கூடும். At that time when the presence of God is in our life, கர்த்தருடைய பிரசன்னமானது நமக்குள்ளாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? நாங்கள் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We have the spiritual authority in us. நமக்குள்ளாக ஆவிக்குரிய ஒரு அதிகாரம் இருக்கும் பொழுது we will be able to overcome that. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் மேற்கொள்ளலாம். But sometimes we need even help from others. ஆனாலும் சில சூழ்நிலைகளிலிருந்து வேற மக்களை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ஒத்தாசை தேவையாய் இருக்கிறது. From maybe a man of God or for some professionals to help us to overcome the depression that's going on. இப்பொழுது தாழ்வான மனப்பான்மை இருக்கும் பொழுது யாரையாவது ஒரு மருத்துவரையோ இல்ல விட்டால் ஒரு தெய்வ மனிதனை தேடி நமக்கு ஒரு ஒத்தாசை வேண்டியதா இருக்கிறது. We see that many times when people are suffering with depression, இப்பொழுது இந்த தாழ்வான மனப்பான்மையோடு கடினமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய
மக்கள் put them as they are possessed by demons. இப்பொழுது சில மக்கள் என்ன சொல்லிவிடுகிறார்கள், இவர்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, ஒரு பிசாசு பிடித்தல் இருக்கிறது. So this is an issue that the church doesn't speak much. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சபை எப்போதும் பேசுவதே So இல்லை. if he is mentally disturbed for some reason or the other, ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு அவனுடைய மூளை சரியாக செயல்படவில்லை, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் he இருக்கும்போது needs help. அவனுக்கு ஒரு உதவி தேவையா We need இருக்கிறது. the presence of God. கர்த்தருடைய சமூகம் தேவை. And we need the right counsel to lead him in the right direction. சரியான ஒரு ஆலோசனை கொடுப்பவர் அவர்களுக்கு தேவை. But we start, telling the demon has come and done all this kind of things, and the person gets into much more depression. இப்பொழுது என்ன செய்கிறோம், பிசாஸ் பிடித்து விட்டு இருக்கிறது என்று அவனை அப்படியே வைத்துவிட்டு இன்னும் கூட அவன் தாழ்வான மனப்பான்மைக்குள்ளாக சென்று விடுகிறான். I want to ask one thing, when we are suffering with certain ailments in our body, நம்முடைய உடலில் கூட சில பிரச்சனைக்குள் நாங்கள் கஷ்டப்படும் பொழுது we pray and then we also go to the doctor. நாங்கள் ஜெபிக்க வேண்டும், மருத்துவரையும் நாங்கள் அணுக We go and வேண்டும். see a cardiologist or an orthopedist, just whatever the issues that we are facing. இப்பொழுது ஒரு சப்ஜெக்டை அவர்கள் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவர், ஒரு கார்டியாலஜிஸ்டோ இல்லாவிட்டால் வேறே ஒரு காரியங்களில் மேதையாக இருக்கக்கூடியவர் மருத்துவத்தில். But when we have a mental disturbance in us, நமக்குள்ளாக இந்த மூளைக்குள்ளாக பாதிப்பு ஏற்படும் பொழுது we don't seek a doctor. நாம் ஒரு மருத்துவரை அணுகுவதில்லை. They pray and they tell, okay, this is a demon that is causing these things. இப்பொழுது ஜெபித்து விட்டு என்ன சொல்வார்கள், இது ஒரு பிசாசு, ஒரு ஆவி என்று. But I want to tell you something. இப்பொழுது ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும், It's all not demon. எல்லாமே பிசாசின் ஆவி அல்ல. Certain times we need counsel. சில வேளைகளில் ஆலோசனை நமக்கு Because அவசியமாய். certain times certain imbalances happens in our body because of certain chemical imbalances. இப்பொழுது சில நேரங்களில் நமக்கு சில காரியங்கள், ஒரு பலவீனங்கள் ஏற்படுகிறது மூளையின் காரியங்களில். ஏனென்றால் அது ஒரு அந்த விட்டமின்ஸோ ஏதோ ஒரு காரியம் ஒரு சரியாக இல்லை என்று. When we have certain, the fear that sets in us, பயமானது நம்மை பீடித்துக் கொள்கிறது. that time there is certain chemical imbalances that happen in us. நமக்குள்ளாக இந்த கெமிக்கல் ஒரு இம்பேலன்ஸ் நடக்கிறது. That time, we need to pray and also seek the help from an expert how that we can bring the things to normal. இப்பொழுது இப்பேற்பட்ட ஒரு நேரங்களில் நாங்கள் அந்த மருத்துவரை அணுக வேண்டும், என்ன நாங்கள் செய்ய வேண்டும், அந்த டயக்னோசிஸை கரெக்ட்டாக நாங்கள் பார்க்க வேண்டும். If your faith is greater and if you are able to sit in the presence of God and seek, God can definitely heal you and set you free. ஆனால் உங்களுடைய விசுவாசம் இந்த எல்லா காரியத்திலும் காட்டிலும் மேன்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். Don't take a stigma that I'm having some depression, anxiety, so I'm evil possessed, a demon possessed, and I'm not supposed to seek any help. இப்பொழுது நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக இருக்க கூடாது. எனக்கு ஒரு தாழ்வான மனப்பான்மை வந்துவிட்டு இருக்கிறது, எனக்கு ஒரு பயம், ஒரு திகில் வந்துவிட்டு இருக்கிறது, எனக்கு ஒரு பிசாசு பிடித்திருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறையோடு இருக்க கூடாது. We need a help of a counselor, psychologist or a psychiatrist also, like the way you go and seek a cardiologist or the orthopedist or any other doctor. இப்பொழுது உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதோ நமக்கு ஒரு மருத்துவர் அவசியம். ஒரு உடலை சரியாக பரீட்சை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவசியமாக இருக்கிறது. Why I'm telling is many believers and many pastors who killed themselves were going through this depression in their life. அநேக போதகர் இன்னும் அவர்கள் மாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பிரச்சனையின் வழியாக அவர்கள் செல்லும் பொழுது எப்படி அதை நடத்துவது, எப்படி அதில் நிற்பது, ஜீவிப்பது என்று அறியாமல் அவர்கள் மாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். They were fearful of the people that they need to go to a psychiatrist or psychologist, and they were avoiding, and the chemical imbalance was continuously haunting them and they were not able to cure themselves. இந்த மூளைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவரை தேடி அவர்கள் செல்ல வேண்டும். இந்த உடலில் என்னென்ன இம்பேலன்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, எந்தெந்த வைட்டமின்ஸ் குறைவாய் இருக்கிறது, அதெல்லாம் நாங்கள் பரீட்சை பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். Sometimes the church and we become very judgmental and tell them, oh, this is demon possessed and you need not have to seek the doctor. சில வேளைகளில் சபையானது என்ன செய்து விடுகிறது, ஆம் இது ஒரு பிசாசின் காரியங்கள் என்று அவர்களுக்கு உடல் நிலைமை சரியில்லாமல் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது இப்படியாக ஒரு தவறான காரியத்திற்குள்ளாக சென்று விடுகிறோம். Fear does come in our life. இப்பேற்பட்ட ஒரு பயமானது Everybody has sometime or the other you have fear. யாரை வேண்டும் என்றாலும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பயம் எந்த நேரத்திலாவது தாக்கலாம். But that the certain times we need to how to control that.
இப்பேற்பட்ட ஒரு பயத்தை எப்படி நாங்கள் சரியாக கட்டுப்படுத்தி வைப்பது? Sometimes when we are not able to control it, சில வேளைகளில் நாங்கள் சரியாக கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை. and we can seek God's presence, and God will lead us, and He will help us to overcome that fear. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடும் பொழுது அவர் அந்த ஒரு தைரியத்தின் ஆவியை கட்டளையிடுவார். நாம் அப்பொழுது மேற்கொள்ள முடியும். You know, today I want to speak to you இப்பொழுது இன்றைக்கு நான் பேசக்கூடிய ஒரு about காரியம், defeating your fears, இப்பொழுது எப்படி நம்முடைய பயங்களை மேற்கொள்வது, defeating your fears and your depressions. இப்பொழுது இந்த தாழ்வான மனப்பான்மையும் இந்த பயங்களையும் எப்படியாக தோற்கடிக்க வேண்டும். I want to tell you the greatest miracle that we can get. பெரிதான ஒரு அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள It's in வேண்டும். the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்தில் தான் இருக்கிறது. You know, but sometimes we need experts to be as counselors in our life. ஆம், சில வேளைகளில் அதை நிபுணர்கள் நமக்கு அவசியம், ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய Holy மக்களாக. Spirit also can be our counselor. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர் என்று பார்க்கிறோம். Amen. Hallelujah. Hallelujah. We're going to look at the Bible. வேதாகமத்தை பார்க்கும் பொழுது You know, we're going to see how a man of God, a prophet of God, had to fear in life. இப்படி ஒரு தீர்க்கதரிசி எப்படியாக பயந்து இருந்தார் என்று பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. We know about Elijah the prophet. எலிசாவை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். We see Elijah did great miracles in the presence of இப்படி God. எலியாவை பாருங்கள், அற்புதமாக பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்த We see மனிதர் one of the great miracle that he did. He stopped rain for 3.5 years. 3.5 வருடங்களுக்கு மழையை நிப்பாட்டின ஒரு You know, during மனிதன். that famine, you know, the Lord provided his food supernaturally to him. பஞ்ச காலத்தில் இன்னும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கர்த்தர் அந்த ஆகாரத்தை கொண்டு வந்தார் இந்த And he was a man who called தீர்க்கதரிசிக்கு. down fire from heaven. அது மட்டுமல்ல, இந்த எலியா என்ன பண்ணார்? அக்கினியை வானத்திலிருந்து வரும்படி அவர் செய்தார். You know, there were about 450 prophets of Baal there. அங்கே இருந்தவர்கள் பாலை ஆராதித்துக் கொண்டிருந்த 450 ஒரு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய Elijah மக்கள் was a இருந்தார்கள். man of God. எலியா ஒரு தேவனுடைய சர்வ வல்லமையுடைய தேவனின் தீர்க்கதரிசி. He challenged these false prophets. அங்கே வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களை ஒரு பெரிய சவாலை இட்டார் A என்று பார்க்கிறோம். powerful man of God. அவர் மிக வலிமையை பெற்ற ஒரு We மனிதனாக see இருந்தார். King Ahab was terrified by the miracles that he saw through the prophet. அங்கே இருந்த ஆப் ராஜா அவர் செய்து வந்த அற்புதங்களை பார்த்து பயந்து விட்டார். ஒரு திகில் வந்தது. We see in the Bible he sets a challenge to this under 450 false prophets. பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய சவாலை வைக்கிறார் இந்த மக்களுக்கு முன்பதாக. He says, let us see who is the right God, who is the perfect God. இப்பொழுது இவர்களுக்கு முன்பதாக நாங்களுக்கு யாருக்கு உண்மையான தேவன் என்ற ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஒரு வைக்கிறார். Let's see who is true God among us now. இங்கே பார்க்கலாம், ஏனென்றால் அவர்களுடைய சில வழிபாடுகளும் பயங்கரங்களும் இருந்தது, ஆனால் யார் உண்மையான கர்த்தர் என்று பார்க்கலாம் Because he என்றார். was zealous for God and he had that spirit that the idol worship or the demons, this false prophet should not exist in this place. ஏனென்றால் அவருக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருந்தது, கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறதே என்று. He felt that these people are backslidden and gone and believing in this false prophets. இப்பொழுது இந்த மக்கள் பின்வாங்கி சென்றிருக்கிறார்களே, இவர்களுடைய ஒரு விசுவாசத்தை இப்பேற்பட்ட ஒரு காரியங்களில் செலுத்தி இருக்கிறார்களே He என்று challenged that to them. அவர்களுக்கு ஒரு சவாலை He said, இட்டார். let's keep a sacrifice. இப்பொழுது ஒரு பலியை You call ஏற்படுத்துவோம். your God and I will call my God. உங்களுடைய கடவுள்களை அழையுங்கள், நானும் என்னுடைய தேவனை நான் I'm not going to கூப்பிடுகிறேன். go into the detail of that miracle, what happened there. அங்கே ஆழமாக அந்த அற்புதத்திற்குள்ளாக நான் செல்வதில்லை. You can read that in 1 Kings chapter 18 and all that. 1 ராஜாக்கள் 18ஆம் வசனத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து நீங்கள் படிக்கலாம். Amen. Hallelujah. Hallelujah. Ultimately we see that God sent fire from heaven. இப்பொழுது கர்த்தர் எலியாவுடைய அந்த காரியங்களை அவர் ஆதரித்தார் என்று பார்க்கிறோம். And the Lord அக்கினியை கொண்டு accepted the வந்தார். sacrifice what Elijah had said there. Hallelujah. எலியா வைத்த அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். And he is a prophet who prayed and and the rain came down. இந்த எலியா தீர்க்கதரிசி அக்கினியை இறக்கினார். அது மட்டுமல்ல, மழையையும் கொண்டு வந்தார். And not only that, அது மட்டுமல்ல, he killed 450 prophets that day when they couldn't perform the miracle. இப்பொழுது பாருங்கள், அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதே நாளில் 450 போலியான ஒரு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய மக்களை அவர் கொன்று போட்டார். King Ahab is watching all that was happening. இப்பொழுது அங்கே இருந்த ராஜா ஆகாப் எல்லாவற்றையும் பார்த்து He is கொண்டிருந்தான். astonished to see the miracle of God. கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதங்களை பார்த்து அவன் திடுக்கிட்டான். He goes and tells this to
his wife. அவருடைய மனைவியிடத்தில் போய் சொல்லுகிறார். He talks to Jezebel and tells, "Oh, I saw this miracle and the prophet killed all this 450 prophets there, the false prophets." யெசபேல் இடத்தில் போய் பகிர்ந்து கொள்கிறான். இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை நான் பார்த்தேன். 450 தீர்க்கதரிசிகள் கொன்று போட்டு விட்டார் என்று இந்த காரியங்களை. We see that Jezebel was a wicked woman. யெசபேல் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். She gets terrified to hear this message. இவளுக்கு இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உக்கிரமோடு அவர் Instead காணப்பட்டாள். of worshiping God, instead of telling he's really the true God, she goes against the Lord. பாருங்கள், இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவள் என்ன செய்திருக்க வேண்டும்? அக்கினியால் பதில் தந்த தேவன் என்று சொல்லி அவள் திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் அவளுக்கோ ஒரு பயங்கரம் அவருக்கு விரோதமாக நிற்பதை. She gets so angry that 450 false prophets have been slaughtered and killed by Elijah the prophet. யெசபேலுடைய எண்ணத்தை பாருங்கள், அவளுக்கு மிக கோபம் உண்டானது. ஏனென்றால் 450 போலியான தீர்க்கதரிசிகள் அங்கே கொன்று போட்டார் எலியா என்று பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. A mighty man of God. பயங்கரமான ஒரு கர்த்தருடைய ஒரு I want to tell you ஊழியன். such a mighty man of prophet of God he was. அவர் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய தீர்க்கதரிசி ஊழியக்காரர். We're going to read the word of God. Please turn your Bibles to 1 Kings chapter 19. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய I'm going வேதாகமத்தை to read திருப்பலாம். 1 and 2 and continue further. 1-2 வசனங்களை படித்து நான் முன்னேறி செல்ல போகிறேன். And Ahab told Jezebel all that Elijah had done, also how he had executed all the prophets with the sword. இப்பொழுது ஆகாப் அவருடைய மனைவியாகிய யெசபேலின் இடத்தில் எல்லா காரியத்தையும் என்னெல்லாம் நடந்தது, 450 அந்த போலியான தீர்க்கதரிசிகளை எப்படி வீழ்த்தினார் எலியா என்ற காரியங்களை சொன்னார். Then Jezebel sent a messenger to Elijah, அப்பொழுது யெசபேல் ஒரு தூது ஆளை அனுப்புகிறாள் என்று பார்க்கலாம். saying, இப்படியாக, "So let the gods do to me and more also. இப்பொழுது அந்த தேவன் எங்களுக்கு செய்யட்டும், இன்னும் அதிகமாகவும் If I செய்யட்டும். do not make your life as the life of one of them by tomorrow about this time." இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாக நீ வீழ்த்தி விட்டாயோ அவனமாக நாளைக்கு நீ இருக்க மாட்டாய் என்ற ஒரு தூது. Hallelujah. Hallelujah. Now after the miracles were performed, அங்க அற்புதங்கள் நடந்த பிறகு now this wicked queen, இந்த பயங்கரமான ஒரு யெசபேல், this Jezebel sent a messenger to Elijah. ஒரு மனிதனிடத்திலே ஒரு தூதை அனுப்புவதை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி என்ற இடத்தில் Within 24 hours, 24 மணி நேரத்திற்குள்ளாக I'm going to haunt you. நான் உன்னை தேடி வருவேன், And I'm going to kill you. நான் உன்னை கொன்று போடுவேன். Look at this wicked lady. பாருங்கள், இந்த அக்கிரமான ஒரு ராணியாக She இருந்தாள். says, "Let God do to me if I don't catch and slaughter you." உன்னை நான் இப்படியாக வீழ்த்தி போடவில்லை என்றால் கர்த்தர் என்னிடத்தில் அவர் சந்திக்கட்டும் என்ன. She challenges there. அங்கே பாருங்கள், தேவனிடத்திலே ஒரு சவாலை பார்க்கலாம். And she sends the messenger to Elijah. இப்பொழுது அந்த ஒரு தூதை அனுப்புவதை பார்க்கலாம் எலியாவுக்கு. I was wondering, நான் அப்படியாக யோசித்தேன், if she was really after his life, அவனுடைய எலியாவின் ஒரு ஜீவனை எடுக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் she would have secretly sent this entire army to go capture him and kill him. ரகசியமாக இந்த முழு சேனையும் அனுப்பி அவரை சிறை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். But what she did, என்ன அவள் செய்தாள்? she put a threat to him. அவருக்குள்ளாக ஒரு பயத்தை கொண்டு வந்தாள். Straight away not to go capture and kill him. நேராக சென்று பிடித்து கொண்டு வர So கூடாது. 24 hours threat that she put to him. 24 மணி நேரம் ஒரு பயத்திற்குள்ளாக In எலியா 24 தீர்க்கதரிசி hours your head is gone. 24 மணி நேரத்திற்குள்ளாக உன்னுடைய தலை உருண்டு Like போகும். the way you slaughtered all these 450 prophets, I'm going to kill you. எப்படியாக 450 இந்த போலியான தீர்க்கதரிசிகளை நீ வீட்டு போட்டாயோ அவடமாக உன்னுடைய தலை உருண்டு போகும் என்று சொல்வதை பார்க்க. Death threat to him. பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு பயங்கரம் என்று. You know what happens to Elijah? என்ன நடக்கிறது The எலியாவுக்கு? moment Elijah hears this, எலியா கேட்ட மாத்திரத்தில் what do we expect from a man of God? ஒரு கர்த்தருடைய மனிதனிடத்திலிருந்து எதை He எதிர்பார்க்க has முடியும்? stopped the rain for 3.5 years. 3.5 வருடங்களுக்கு மழையை He நிப்பாட்டின brought ஒரு down மனிதன். fire from heaven. அது மட்டுமல்ல, அக்கினியை He பரலோகத்திலிருந்து slaughtered இறக்கின 450 prophets. 450 போலி தீர்க்கதரிசிகளை வீழ்ச்சி So போட்டார். we expect, what is this lady? One fire can come and kill her. ஒரே இந்த ஸ்திரீ யார்? ஒரே ஒரு அக்கினி வந்தால் அவள் அப்படியே
மடிந்து போவாள். A man with full of power, with prophetic word, with great power from God, with great intimacy with God. பாருங்கள், இவர் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர், தீர்க்கதரிசனமாக உரைக்கக்கூடியவர். இப்பேற்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாங்கள் What பார்த்துக் கொண்டு happens to Elijah? என்ன நடக்கிறது He எலியாவுக்கு? gets fearful. இப்பொழுது பாருங்கள், இவருக்குள்ளாக ஒரு பயம் He gets பிரவேசிக்கிறது. scared and fearful. இப்பொழுது ஒரு பயம் அவரை சூழ்ந்து He கொள்கிறது. starts running for his life. அவருடைய ஜீவனத்திற்காக, உயிருக்காக ஓடி செல்வதை This is பார்க்கிறோம். unexpected from a man of God. இப்பேற்பட்ட ஒரு செயல் ஒரு தேவ ஊழியருக்கு தகாதது என்று That பார்க்கிறோம். puts him into fear and fleet is moving out, and that's so much worried for his life. இப்பொழுது பாருங்கள், ஒரு பயம் அவரை ஆட்கொண்டது நிமித்தமாக அங்கே இருந்து அவர் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார். Many instances he was just there one day before with King Ahab and challenging him, and now he is trying to run away. பாருங்கள், ஒரே ஒரு நாளுக்கு முன்பதாக இவ்வளோ போலியான தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாகவும் ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாகவும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்த ஒரு தெய்வ மனிதன். Hallelujah. 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 I want to tell you, இந்த வேளையில் நான் சொல்லட்டும், the fear can come to anyone. இந்த பயமானது யாரை வேண்டுமென்றாலும் எந்த You could வேளையிலாவது say big தாக்கலாம். man of God Elijah, பாருங்கள், பெரிதான ஒரு தீர்க்கதரிசி எலியா, but he went through this phase. ஆனாலும் அவருக்கும் இப்பேற்பட்ட ஒரு அனுபவமாயிருந்தது. A lesson to learn from each one of us. நமக்கு ஒரு பாடமாக இது அமைந்திருக்கிறது. It doesn't mean that we are always filled with the Holy Spirit and we are walking with the Lord, that fear will not come into our life. இப்பொழுதே நாங்கள் விசுவாசிகள் தான், எப்போதும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறோம், ஆனால் பயம் வருவதில்லை என்று அல்ல. But how do you handle that is the most important. ஆனால் இந்த பயங்கள் மக்கள் முகாந்திரமாக வரும்பொழுது எப்படி நாங்கள் செயல்பட வேண்டும் என்று Can we முக்கியமான read ஒரு காரியம். 1 Kings chapter 19 verse 3. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். And when he saw that, அப்பொழுது அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது he rose and ran for his life அங்கே இருந்து எழும்பி அவர் ஓடி போனார் and அவருடைய went to உயிருக்காக. Bathsheba, பெர்ஷிபா என்ற ஒரு இடத்திற்கு, which belongs to Judah, யூதாவின் அந்த நாட்டு அந்த இடத்தில் and இருந்தது. left his servant there. அங்கே அவனுடைய வேலைக்காரனை விட்டுவிட்டார். And 4 we read, 4ஆம் வசனத்தில், but he himself went a day's journey into the wilderness. அவர் ஒரு நாள் ஒரு பயணம் பெற்று ஒரு வனாந்தரத்திற்குள்ளாக அவர் சென்று விட்டார். And came and sat down under a broom tree. அப்பொழுது ஒரு காட்டுத்தி மரத்திற்கு கீழே அவர் அமர்ந்து கொண்டார். Hallelujah. Hallelujah. Now what happened here? என்ன நடந்தது? The man, when he got scared இப்பொழுது இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு பயம் of உண்டானது. just the Jezebel, யேசபேலை குறித்து, and he starts to run for his life. அவருடைய உயிர் தப்ப வேண்டும் என்று ஓடி And சென்றது. he had his servant along with him, his assistant, to be with him. அவருடைய உதவியாளர் அங்கே வேலைக்காரன் இருந்தான், அங்கே விட்டு He செல்வதை says, no, you stay here, I'm going to run, nobody should know where I'm going. நீ இங்கேயே தரித்திருந்திரு, ஏனென்றால் நான் போகக்கூடிய தூரமாக இடத்திற்கு செல்கிறேன், யாருக்கும் தெரியக்கூடாது And என்று. he started running into the wilderness, the word of God அந்த says. வனாந்தரத்துக்குள்ளாக அவர் சென்று விட்டார். Come on, what a fear that was. பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு பயம், And so much of anxiety in him. அவருக்குள்ளாக தாழ்வான ஒரு He's மனப்பான்மை. getting scared and he's running into the desert, into the wilderness, where he can go out from Jezebel. அப்பொழுது வறண்ட ஒரு நிலம், மணல் காடு, இப்பொழுது இந்த வனாந்தரத்திற்குள்ளாக அவர் செல்வதை பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. And he said, and he prayed அப்பொழுது ஜெபிப்பார், that he might die. இப்பொழுது நான் மடிந்து போக வேண்டும், மரித்து போக வேண்டும் என்று And ஜெபிக்கிறார். he said, அப்பொழுது it கர்த்தரிடத்தில் is சொல்லுங்க, enough. போதும் ஆண்டவரே, Now Lord, take my life, என்னுடைய ஜீவனை எடுத்து விடும். for I am no better than my fathers. என்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும் நான் பெரியவன் அல்ல. Hallelujah. Hallelujah. Look at this fear. பாருங்கள் இந்த ஒரு பயத்தை. The fear caused him to be depressed. இப்பொழுது இந்த பயமானது தாழ்வான மனப்பான்மைக்குள்ளாக He was a mighty man of God. அவர் பெரிய ஒரு He is getting scared தேவனுடைய and he's ஊழியன். saying, Lord, take my life, I don't want to leave. என்னுடைய ஜீவனை எடுத்து விடும், நான் ஜீவிப்பது இல்லை It is என்று like that is தேவனிடத்தில் a சொல்லுகிறார். prayer that he's praying. இது ஒரு ஜெபத்தை Oh அவர் Lord, my செய்கிறார். life is enough. போதும் போதும் தேவனே, No more I want to leave. நான் இன்னும் நான் ஜீவிக்க கூடாது. Enough of my life, போதும் Lord. என்னுடைய வாழ்க்கை போதும். And he said, I'm not greater than my ancestors or my fathers.
fathers. என்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும் என்னுடைய தந்தையை காட்டிலும் நான் பெரியவனே அல்ல. Hallelujah. Hallelujah. Look at the sign. What happened to him? என்ன நடந்தது The பாருங்கள். fear led him to be depressed in his life. பாருங்கள் இந்த பயமானது அவரை எவ்வளவு தூரத்திற்கு எடுத்து சொல்லி And almost he's asking God to take his life off. இப்பொழுது கர்த்தரிடத்தில் நோக்கி கூப்பிடுகிறார், என்னை இப்பொழுது நான் என்னுடைய உயிரை எடுத்து விடும் I என்று. don't want to live any longer. போதும் போதும் ஆண்டவரே, இனிமேல் நான் இருக்க கூடாது. If you look at it, he was a mighty man of God. One news that he heard through the messenger had changed his life completely. பாருங்கள் இவ்வளோ வல்லமையுள்ள ஊழியக்காரர் ஒரே ஒரு செய்தி வந்த மாத்திரத்தில் பெரிய ஒரு மாறுதல், ஒரு பயமோடு அவர் ஓடி போனார். Hallelujah. Hallelujah. You might be Christian in your life. நீ ஒரு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக You might have had a bad experience in your life. ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்திற்குள்ளாக சென்றிருக்கலாம். You might have gone through a fear and that would have led you into depression. இப்பொழுது இந்த பயமானது உனக்கு ஒரு தாழ்வான ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்திருக்கலாம். You might be seeing a fruitless life around you. உன்னை சுற்றி கனி கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனமும் இருக்கலாம். You might be praying for a long and your prayers have not been answered. எவ்வளவோ வருடங்களாக ஜெபித்து வந்திருக்கலாம், ஆனால் ஜெபத்திற்கு எந்த விதமான பதிலும் வந்திருக்க முடியாது. Losing your faith. இப்பொழுது இந்நேரங்களில் என்ன நடக்கும்? And because அந்த of விசுவாசத்தை தளர்ந்து போகும். And because of that giving your life away. இப்பொழுது என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாம். I'm not telling only to the believers. இப்பொழுது விசுவாசிகளுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை. This happens even to the preachers and pastors. இப்பேற்பட்ட ஒரு காரியமானது போதகர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. We are not greater than Elijah. நாங்கள் எலியாவை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல. That great man of God. ஆனால் எலியாவை பாருங்கள், பெரிய தேவனுடைய ஊழியன். He had to go through this phase of life. இப்பேற்பட்ட ஒரு காரியம், ஒரு பயத்தின் பாதை, பயத்தின் வழியாக He செல்கிறார். gave up his ministry that he doesn't want to continue. அவருடைய ஊழியத்தை விட்டு விட்டார். இனிமேல் போதும் அப்பா, I don't want this ministry any longer. இந்த ஊழியமும் எனக்கு Because தேவையில்லை. he got fed up of what was happening to him. அவருக்கு என்ன நடந்து கொண்டு இருந்தது என்று அவருக்கு ஒரு திகிலும் பயமும் With ஆட்கொண்டது. all the fear that he was walking a day's journey into the wilderness cost him so much of anxiety, so much of fear and so much of depression. அது மட்டுமல்ல, வேலைக்காரனை விட்டு ஒரு நாளெல்லாம் நடந்து 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 அந்த வனாந்தரத்திற்குள்ளாக அவர் தவித்துக் கொண்டு செல்வதை பார்க்கலாம். Many times when we are lost in our life, அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் கூட திசையை நாங்கள் தொலைத்து இருக்கும் we பொழுது lost our loved ones. நம்முடைய சொந்தக்காரரையோ நேசித்தவர்களையும் இழந்திருக்கும் பொழுது, and we lost our job. நம்முடைய வேலைகளை இழந்து போகும் பொழுது, we lost our money. நம்முடைய பணங்களை இழந்து போகும் We பொழுது, lost our business. நம்முடைய எல்லா விதமான பிசினஸையும் இழந்து போகும் பொழுது, when we go through wilderness in our life, நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி காணப்படும் பொழுது, we think, let me end my life. இப்பொழுது போதும் அப்பா, என்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறேன் என்ற ஒரு I எண்ணத்திற்குள்ளாக don't want to இருக்கிறேன். live any longer. இனிமேல் நான் இருக்கவே கூடாது. What is the purpose of me being a Christian? நான் இப்பொழுது ஒரு கிறிஸ்துவை பின்பற்றவனாக What is the இருப்பது purpose of என்ன? me that doing so many good things in life? இந்த உலகத்தில் இவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தேனே என்ன I have பிரயோஜனம்? not done anything bad to anybody. யாருக்கும் எந்த விதமான சேதமும் செய்யவில்லை. But why is this happening to me? ஏன் இப்பேற்பட்ட ஒரு Why துன்பம் should I go வந்திருக்கிறது? through this pain? ஏன் இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டின் வழியாக நான் That செல்ல time we வேண்டும்? say, let me take my life off. இப்பேற்பட்ட ஒரு நேரங்கள் நம்மை நெருக்கும் பொழுது, போதும் அப்பா என்று நான் என்னை மாய்த்துக் கொள்ளட்டும் என்ற ஒரு எண்ணம் I don't வரலாம். want to live any longer. இனிமேல் நான் ஜீவிக்க கூடாது I'm என்ற tired எண்ணம். of this life. போதும் எனக்கு போதும் என்ற I'm tired எண்ணத்தில் of praying. நான் ஜெபித்து ஜெபித்து I'm ஓய்ந்து tired of போயிருக்கிறேன். going to churches. சபைகளுக்கு போய் ஓய்ந்து I'm இருக்கிறேன். tired of meeting the preachers. இன்னும் போதகர்களை சந்தித்து சந்தித்து ஓய்ந்து My போயிருக்கிறேன். health is in the same condition. என்னுடைய வியாதியானது அப்படியே இருக்கிறது. I'm going through pain and shame in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அவமானம் சின்னமாக காணப்படுகிறேன். That time fear sets in us. Hallelujah. ஒரு காரியங்களுக்குள்ளாக செல்லும் How பொழுது am I going பயம் to take care ஆட்கொள்கிறது. of my family? யார் என்னுடைய குடும்பத்தை ஆதரிப்பார்கள்? How am I going to take care of my future? எப்படி என்னுடைய எதிர்காலம் அமையும்? The only way the people think, ஒரே ஒரு வழி மக்கள் நினைக்கிறார்கள். let me take my life off. நேராக தற்கொலைக்கு போவதுதான் வழி Let என்று me kill நினைக்கிறார்கள். myself. இப்படியாக நான் மாய்த்துக் கொள்ள And வேண்டும். some people start praying, Lord, take me away from this world. சில மக்கள் ஜெபமும் செய்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டு என்னை நீக்கி போடும் அப்பா, உயிரை எடுத்து Like the வர வேண்டும் way, என்று. like the way Elijah was prayed, he prayed a prayer, Lord, take me. இப்பொழுது எலியா தீர்க்கதரிசி எப்படி ஜெபித்தாரோ அவனமாக. Hallelujah. ஹalleluya. He said, it is enough, Lord. போதும் தேவனே, It is enough, Lord. போதும் தேவனே.
தேவனே, He prayed that I might die. இப்பொழுதே நான் மரிக்க வேண்டுமே என்று ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Hallelujah. 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 I don't longer want to live in this world, இந்த Lord. உலகத்தில் நான் ஜீவிக்க கூடாது I அப்பா. find myself useless than my fathers. இப்பொழுது நான் எதற்கும் உபயோகம் இல்லாமல் இருக்கிறேனே என்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும். Hallelujah. Hallelujah. Child of God. கர்த்தருடைய பிள்ளையே, Understand. இதை புரிந்து கொள்ள Even the வேண்டும். man of God went through this. கர்த்தருடைய மனிதன் கூட இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தின் வழியாக Elijah சென்றார். went through this. எலியா இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தின் Physically வழியாக also he was tormented, walking for a long time without food and anything. சரீர பிரகாரமாக கூட அவர் சஞ்சலத்திற்குள்ளாக சென்றார். ஏனென்றால் தண்ணீரும் He இல்லை, ஆகாரமும் He இல்லை. was physically நடந்து சென்றார். disturbed, he was mentally disturbed and spiritually disturbed. இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான பலவீனம் இன்னும் எல்லா சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பலவீனமும் ஏற்பட்டு இருக்கிறது We see the என்று time that பார்க்கலாம். he ran away one day's journey when he was going, till then the Lord was also not speaking to him. இப்படி அந்த ஒரு நாள் முழுவதும் இப்பேற்பட்ட ஒரு துன்பத்தின் வழியாக செல்லும் பொழுது கூட கர்த்தர் கூட அவர் இடத்தில் பேசவில்லை. He was wondering, what is happening to my life? அவர் நினைத்துக் கொண்டு இருக்கலாம், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. That is the time he said, he started praying that prayer. கடைசியாக ஒரு ஜெபத்தையும் ஏறெடுக்கிறார் அவர். Lord, it is enough. போதும் ஆண்டவரே, It is enough for me. I cannot take போதும் any ஆண்டவரே, longer. இனிமேல் செல்லாது. Child of God, you might be in this situation. கர்த்தருடைய பிள்ளையே, இதே சூழ்நிலையில் You might be காணப்படுகிறாயா? going through the same situation in your life. இதே சூழ்நிலைக்குள்ளாக You செல்கிறாயா? might be going through the wilderness right now. வறட்சியின் வழியாக அவாந்தரத்திற்குள்ளாக சென்று Around கொண்டிருக்கிறாய். you, you feel there is no joy in your life. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமே இல்லாமல் In your இருக்கிறது. family, a lot of disturbance. உன்னுடைய குடும்பத்தில் அநேக சஞ்சலங்கள் In your இருக்கிறது. relationship, everything is broken. உன்னுடைய சம்பந்தங்கள் எல்லாம் உடைந்து In your போயிருக்கிறது. family, everything is broken உன்னுடைய down. குடும்பங்கள் எல்லாம் உடைந்து You are போயிருக்கிறது. wondering whether I'm going to rebuild my life back again. மீண்டுமாக என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப முடியுமா And I என்ற ஒரு lost my கேள்விக்குறியில் loved இருக்கு. one. Will I get back that person? இப்பொழுது நான் இழந்து போன என்னுடைய நேசித்த நபர் என்னை விட்டு I போய்விட்டாரே, lost the மறுபடியும் job that கிடைக்குமா? was really helping me. I don't have one with me. நான் என்னுடைய வேலையை இழந்து போயிருக்கிறேனே, அது முகாந்திரமாக தானே எனக்கு ஒத்தாசை இருந்தது. And I do know I was in a beautiful place. Now I have come into this place. How will I going to lead my life further? நான் அழகான ஒரு இடத்தில் வசித்து வந்தேனே, இப்பொழுது இப்போ பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறேனே, எப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்கும்? I want to tell you something. இந்த வேளையில் நான் சொல்லட்டும், Trust in the Lord. கர்த்தர் மீது பற்றா That இருங்கள். the Lord is a shelter to us. கர்த்தர் தான் நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறார். And I want to எல்லாவற்றையும் tell you பார்த்துக் very கொள்வார். clearly, the Lord loves you more than anything. Hallelujah. கர்த்தர் எல்லாவற்றை காட்டிலும் உங்களை நேசிக்கிறார். We are going to read from here and understand what God is speaking to you and me. இப்பொழுது இங்கே இருந்து நான் வேதத்தில் இருந்து வாசிக்கட்டும், கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன சொல்கிறார் என்று. Hallelujah. Hallelujah. You know, we are going to see what the Lord is talking to you and me. கர்த்தர் என்ன பேசுகிறார் உங்களை குறித்தும் என்னை குறித்தும். You know, we need to understand number one. முதலாவது ஒரு காரியம், You know, you need to control your feelings. உங்களுடைய எல்லா விதமான அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் கண்ட்ரோல் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். Don't focus on your feelings. இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வசங்களை அது மீதே நீங்கள் பற்றை வைக்க You need கூடாது. to focus on the facts of the message. இப்பொழுது கர்த்தருடைய அந்த செய்தியின் காரியம் முக்கியமான அந்த எவிடன்சஸை நீங்கள் வைக்க You வேண்டும். need to know the facts what the Lord is speaking to you. கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த உண்மை விஷயங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும். We see it in the word of God. கர்த்தருடைய வேதாகமத்தில் When பார்க்கலாம். Elijah got that news that he is the threat to his life. எலியாவுக்கு அந்த செய்தி வந்த மாத்திரத்தில், நாளை உன்னை வீழ்த்து போடுவார்கள் என்ற செய்தி வந்த He மாத்திரத்தில், focused upon his feelings that came to him. அந்த நேரத்தில் உணர்ச்சி வசமாய் விட்டார் என்று பார்க்கிறோம். It said he was afraid. அப்பொழுது ஒரு பயம் அவரை ஆட்கொண்டது. He was afraid. பயம் ஆட்கொண்டது. He was afraid and arose and ran for his life. அவருடைய ஜீவனத்திற்காக உயிரை தப்பித்து செல்ல வேண்டும் என்று We see ஓடினார். that he was focusing on his feelings that he is going to die and the threat that came to him. அவர் எதை குறித்து அவருடைய சிந்தனையை செலுத்தினார் என்றால் அவருடைய உணர்ச்சிகளை குறித்து. He was afraid and that made him to run from that position. இந்த உணர்ச்சிகள் என்ன செய்தது? ஒரு பயம் ஆட்கொண்டது முழுமையாக. First thing that I want to tell you, முதலாவது ஒரு காரியத்தை when நான் சொல்றேன். fear comes into your life, பயமானது உங்களை ஆட்கொள்ளும் பொழுது, don't focus on the feelings of this fear. இப்பொழுது இந்த பயத்தின் ஒருவருக்கான
காரியத்தை குறித்து நீங்கள் எண்ணத்தை செலுத்தக்கூடாது. You have to focus on the facts of the word of God. இப்பொழுது பயத்தை நீக்க வேண்டும் என்றால் கர்த்தர் கொடுத்த அந்த தத்துவங்களை நீங்கள் You have பார்க்க to வேண்டும். hold on the promises what the Lord has given to us. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்ள And the வேண்டும். Lord keeps on telling for all the day, every day, he says, fear not. ஒரு நாளுக்குரிய காரியங்களும் கர்த்தர் என்ன சொல்கிறார், பயப்படாதே என்று. Hallelujah. Hallelujah. You know, nothing to fear whatever happens. என்ன நடந்தாலும் பயப்படாதீர்கள். That confidence that you need to have in your life. இப்பேற்பட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு உறுதி உங்களுக்கு தேவை. You know, the same thing happened when Elijah was, performing the miracle. இப்பேற்பட்ட ஒரு காரியம் எலியா இந்த அற்புதங்களை செய்யும் பொழுது The இப்பேற்பட்ட challenge காரியங்கள். was if the miracle would have not happened. இப்பொழுது பாருங்களேன், அந்த சவாலானது அந்த அற்புதம் நடக்கவில்லை என்றால் என்ன And there's ஆயிருக்கும்? a challenge put to Elijah. இப்பொழுது அந்த எலியாவுக்கு அந்த ஒரு சவால் தான் ஒரு பெரிய That he will காரியமாக be இருந்தது. killed if the miracle doesn't happen. இப்பொழுது அந்த சேலஞ்ச் ஆனது எப்பேற்பட்ட ஒரு சேலஞ்சாக இருந்தது என்றால், அக்கினி வானத்திலிருந்து வரவில்லை என்றால் அவரை கொண்டு So he was போட்டிருப்பார்கள். supposed to bring fire down from heaven, and that is the way he will survive. If not, he is also going to be slaughtered. இப்பொழுது அவருக்கு ஒரே ஒரு தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்னவென்றால், அக்கினியை இறக்கினால் தான் அவருக்கு ஒரு உயிரை தப்பித்துக் கொள்ள But he had முடியும். the confidence that the Lord is answering him. அவருக்கு ஒரு சமாதானம் இருக்க வேண்டும், ஒரு உறுதி இருக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை, He விண்ணப்பத்தை knew that கேட்பார். my God is a mighty and a powerful God. When I cry out, when I talk to him, he will answer me. எலியா நன்றாக அறிந்திருந்தார், என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நான் கூப்பிடும் பொழுது அவர் பதில் அளிக்கக்கூடிய தேவன் When I என்று. call and when I knock the door, he will open the doors of heaven and he will do what I ask him. கர்த்தருடைய அந்த பரலோகத்தின் கதவுகளை நான் தட்டும் பொழுது, ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கண்டிப்பாக He அவர் knew பதில் the அளிக்கக்கூடிய facts of the தேவன். Lord Jesus, of the Lord God. அவர் நன்றாக கர்த்தருடைய தத்துவங்களை, அவருடைய காரியங்களை He அறிந்திருந்தார். was not focusing on the threat what they put at that point of a time. அந்நாட்களில் அந்த நேரத்தில் அவர்கள் கொடுத்த அந்த சேலஞ்சின் மீது, பயத்தின் மீது அவருடைய ஒரு பற்றை He வைக்கவில்லை. proved that God is real. அங்கே அவர் செய்த காரியத்தின் நிமித்தமாக உண்மையான ஜீவனுள்ள தேவனின் ஒரு காரியத்தை But the வெளிப்படுத்தினார். same Elijah focused on the feelings when he heard that message from Jezebel. பாருங்கள், அதே எலியாதான் இப்பொழுது எசேபேலின் இடத்திலிருந்து வந்த அந்த வார்த்தையை அவர் உள்ளே எடுத்துக்கொண்டு அந்த பயத்திற்கு இடத்தை கொடுத்தது நிமித்தமாக வந்த ஒரு மாற்றத்தை பாருங்கள். Hallelujah. Hallelujah. So the same person with different feelings that he had during different two incidents. இப்பொழுது இரண்டு காரியங்கள் நடக்கிறது. இப்பொழுது இந்த முறை இப்பொழுது அந்த செய்தி வரும் பொழுது அவர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள் எப்படியாக. The time that when he believed in the fact that God was powerful, he became powerful. இப்பொழுது கர்த்தர் செய்வார் எனக்காக யாவற்றையும் என்று அவர் விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது அவர் தைரியசாலியாக இருந்தார், He பலசாலியாக was இருந்தார். not scared of 450 prophets and the people watching and the king standing there. He had no feelings for them because his focus was on God, because he believed in God's power. பாருங்கள், தனியாக ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி 450 போலி தீர்க்கதரிசிகள் முன்பாகவும் ஆகாப் ராஜாவின் இடத்திலும் இருக்கும் பொழுது அந்த சர்வவல்லமுடைய தேவனை குறித்து பேசுவதும் ஒரு சவாலை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. But he got scared of one message that he received from one messenger, from that queen that he received. இப்பொழுது அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு தவறான ஒரு செய்தி, பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தி எசேபேலின் இடத்திலிருந்து வரும்பொழுது அது அவரை தாக்கியது. So that is the reason when he focused his feelings on that message, what he heard, he crumbled. இப்பொழுது இந்த ஒரு பயமான செய்தி வரும்பொழுது அவருடைய முழு எண்ணத்தையும் அந்த பயத்தின் மீது செலுத்தினது நிமித்தமாக, Don't focus on the feelings that you get. அங்கே வரக்கூடிய உணர்ச்சிவசமான எந்த செய்தி வந்தாலும் அதன் மீது நம்முடைய எண்ணங்களை வைக்க Don't கூடாது. focus on the feelings that is telling that you are defeated, you're gone, you're worst, you're bad, you're nothing in this world. இப்பொழுது நெகட்டிவாக வரக்கூடிய எப்பேற்பட்ட செய்தியாக இருந்தாலும், நீ வாழ முடியாது என்ற ஒரு செய்தி வந்தாலும் அதன் மீது உங்களுடைய பற்றை நீங்கள் வைக்க Don't கூடாது. go by the feelings that you lost the job, you're suffering with disease, your people around you are suffering. Don't believe in that feeling. இப்பேற்பட்ட ஒரு செய்தியின் மீது, இப்பேற்பட்ட ஒரு ரிசல்ட்டின் மீது உங்களுடைய பற்றை நீங்கள் வைக்கவே கூடாது. Don't believe in the fact that the doctor has told your life is short, you're going to go through this trouble. That is not the fact. இப்பொழுது மருத்துவர் சொல்லி இருக்கலாம், உன்னுடைய பயங்கரமான ஒரு வியாதியாக இருக்கிறது, ஒரு பயங்கர பிரச்சனையாக
வேதனையா இருக்கிறது, இவ்வளவு நாட்கள் தான் நீ ஜீவிக்க முடியும், நீ மரித்து போவாய் என்ற ஒரு காரியத்தை நம்பாமல் விசுவாசத்தை Don't believe in the feeling that your family is broken. There is no relationship in your life. நீங்கள் இப்பேற்பட்ட உணர்ச்சிவசமாக அந்த பயத்தின் மீது உங்களுடைய எண்ணங்களை வைக்க கூடாது. உங்களுடைய குடும்பங்கள் உடைந்து போய் இருக்கக்கூடிய And வேளையில் the people of God don't believe that my ministry is crumbled. I'm not able to do anything. I'm not able to, progress in my life. நீங்கள் பயமின்றி இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களே, என்னுடைய ஊழியம் உடைந்து போய் இருக்கிறது, நான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்று அந்த எண்ணத்தில் இராமல் இருக்க வேண்டும். You need to focus upon the facts of the word of God. கர்த்தருடைய தத்துவத்தின் மீது, அவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையின் மீது உங்களுடைய Fear not. இப்பொழுது இந்த சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? பயப்படாதே. The fact says, fear not, for I'm with thee. சத்தியம் என்ன சொல்லுகிறது? பயப்படாதே, நான் தேவன், உன்னோடு கூட இருப்பேன். Hallelujah. Hallelujah. We need to trust and believe in the fact of the word of God in our life. கர்த்தருடைய தத்துவத்தை நாங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். In spite of that, still if you're fearful, இப்பேற்பட்ட ஒரு சத்தியங்களை தெரிந்தும் இப்பேற்பட்ட ஒரு செய்திகளை கேட்டும் இன்னும் பயம் இருந்தால், you need to build your faith talking to somebody with a greater faith than you. இப்பொழுது நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் உங்களை காட்டிலும் பெரியவர்களாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை ஒரு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். You know what the word of God says? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? I will never desert you. உங்களை எப்போதும் கைவிடேன். Nor will I forsake you. உன்னை விட்டு விட மாட்டேன். So that you should have that confidence to say in your life. இப்பேற்பட்ட ஒரு உறுதி உங்களுக்கு வேண்டும். The Lord is my helper. கர்த்தர் என்னுடைய ஒத்தாசை. I will not be afraid. நான் பயப்படுவதில்லை. What will man do to me? மனிதன் எனக்கு என்ன செய்வான்? That you can read in Hebrews chapter 13 verse 5 to 6. எபிரேயரில் நீங்கள் படிக்கலாம் 13ஆம் அதிகாரத்தில், நான் அசைப்பதில்லை. The Lord is my helper. ஏனென்றால் கர்த்தர் என்னுடைய ஒத்தாசை What செய்யக்கூடியவர். the word of God says, I will not be afraid. நான் பயப்படுவதில்லை. What will man do to me? மனிதன் என்ன செய்வான் எனக்கு? Amen. Hallelujah. Hallelujah. You need to understand what man can do unto you. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் என்ன செய்ய முடியும் நமக்கு? That is focusing away from man and focusing on God. இப்பொழுது நம்முடைய எண்ணங்களை ஒரு மனிதனிலிருந்து எடுத்துவிட்டு கர்த்தர் மீது வைப்பதே. It is very important. Our focus should be on God and He is my helper. நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் மீது தான் நாங்கள் வைக்க வேண்டும். அவர்தான் நமக்கு ஒத்தாசை. My help cometh from the Lord, நம்முடைய ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து who வருகிறது. made the heavens and the earth. வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவனிடத்திலிருந்து The வருகிறது. Creator says, I am your helper. உன்னுடைய ஒரு உருவாக்கின தேவன் சொல்கிறார், நான் என்னிடத்திலிருந்து அந்த ஒத்தாசை I have வரும். created you in my own image. உன்னை என்னுடைய சொந்த I சாயலில் know சிருஷ்டி how to செய்தேன். control your feelings. உன்னுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் எப்படி I know how ஆட்கொள்வது to எனக்கு give you the தெரியும். riches in this earth. இந்த உலகத்தில் எப்படி உனக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்க I எனக்கு know how தெரியும். to lead you across in this life. உனக்கு எப்படி வழி நடத்த வேண்டும் என்று நான் That is நன்றாக the அறிந்தேன். fact of the word of God. அதுதான் கர்த்தருடைய தத்துவமும் சத்தியமுமாக இருக்கிறது. Don't base on your action of your feelings that is coming. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மீதோ இல்லாவிட்டால் பயத்தின் மீதோ உங்களுடைய பற்றை வைக்காதீர்கள். Your action should not be on the feelings that you get around you. உங்களுடைய செயலானது உங்களுக்கு வரக்கூடிய பயத்தின் மீது வைக்க கூடாது. Based on the facts what you have with the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் வலிமையை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. அதன் முகாந்திரமாக வெற்றி அடைய வேண்டும். Focus on the facts of the word of God. கர்த்தருடைய தத்துவத்தின் மீதுதான் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை செலுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. When our focus is in the facts of God, உங்களுடைய எண்ணமானது கர்த்தரின் சத்தியத்தின் மீது there இருக்கும் will be பொழுது a complete transformation in our life. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஒரு மாற்றம் ஏற்படும். Hallelujah. Hallelujah. Here we see what happened to Elijah. இங்கே எலியாவுக்கு என்ன நடந்தது? With his feelings he ran away from that place. அவருக்கு இருந்த அந்த சிந்தனையில் இருந்த அந்த கவலைகளோடு அவர் ஓடிச் Now சென்றார். he starts to pray. இப்பொழுதுதான் ஜெபிக்கிறார். He prays, Lord, take my life. என்னுடைய ஜீவனை எடுத்து விடும். And I am no longer, better than my fathers. நான் என்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல. Another thing he starts doing, he starts to compare. இப்பொழுது ஒப்பிட்டு பார்ப்பதை பாருங்கள். He starts to compare to his father. இப்பொழுது அவருடைய சந்ததியார் கூட அவர் முற்பிதாக்களோடு கூட என்ன ஒப்பிட்டு பார்ப்பது. He says, oh, I'm not good than them. I'm not equivalent to them. நான் அவர்களை காட்டிலும் பெரியவன் அல்ல, நல்லவர் அல்ல. That's the prayer that we see Elijah makes there. அங்கே பாருங்கள், அது ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பமாக When he இருக்கிறது. says, I take my life, and he says, I'm not good. நான் என்னுடைய ஜீவனை ஒரு உயிரை எடுத்து விடும், நான் நல்லவன் அல்ல. I want to tell you second. இந்த வேளையில் நான் Don't compare yourself to people. உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையை மக்களோடு கூட ஒப்பிட்டு You are பார்க்காதீர்கள். very unique and very special in the presence of God. கர்த்தர் உங்களை அழகாக செய்திருக்கிறார், விசேஷித்தவர்கள் நீங்கள். You cannot compare your life to anybody. உங்களுடைய வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. Understand, no two genes are equal in the world. Hallelujah. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்த அணுக்கள் ஒன்றும் ஒரே மாதிரி எதுவும் இருக்க Right from முடியாது. the creation till time, there is no gene that is same. இப்பொழுது அந்த இரத்த அணுக்களில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் ஒரே மாதிரி எதுவுமே இல்லை இந்த Although you'll உலகத்தில். be in the same family, but there will be a difference in everything. ஒரே குடும்பத்தில் தான் வசிக்கலாம், ஆனாலும் எவ்வளவோ வித்தியாசங்கள் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கலாம். Hallelujah. Hallelujah. You know, the comparison should not be made. அந்த ஒப்பிட்டு பார்ப்பது இப்பேற்பட்ட ஒரு காரியங்களில் Because இருக்கவே God has கூடாது. made you somebody special in life. ஏனென்றால் கர்த்தர் உங்களை விசேஷித்தமாக அழைத்திருக்கிறார். You know, we should never compare ourselves with anybody. யாரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. You know, we should be happy for what we are. நாங்கள் யார் நம்மை குறித்து நமக்கே அந்த திருப்தியும் You know, சந்தோஷமும் when you're இருக்க வேண்டும். comparing yourself with somebody, you invite trouble into your life. இன்னொரு நபரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை வரும். When you think that somebody is better than you, உங்களை காட்டிலும் இன்னொரு மனிதன் or பெரியவராக you இருக்கும் think பொழுது, that you are better than somebody, இல்லாவிட்டால் நீங்கள் இன்னொரு நபரை காட்டிலும் இன்னும் பெரியவர்களாக that is the இருக்கக்கூடும். fall that happens in your life. அப்பொழுது ஒரு இகழ்வு வருகிறது. Comparison should not be made in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் ஒப்பிட்டு பார்க்க We கூடாது. should be able to say, Lord, I am very unique in your presence. ஆம், நான் விசேஷித்தவள் உம்முடைய சன்னிதானத்தில். The Lord very clearly speaks. கர்த்தர் மிக துல்லியமாக I பேசுகிறார். know you. நான் நன்றாக Even before you're formed in your mother's womb. தாயின் கருவில் நீ உற்பத்தி ஆவதற்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து What கொண்டேன். does that mean? அப்படி என்றால் என்ன? The Lord knows your spirit. You're already a spirit before you came as a human being into this அப்படி world. என்றால் நீ கர்த்தர் உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாக ஒரு ஆவியாக இருந்திருக்க வேண்டும். அது வருவதற்கு முன்பதாக கர்த்தர் உன்னை You were அறிந்திருக்கிறார். already a spirit. The Lord knows even before the foundations were laid. I know you, the one justified in your life. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னொரு நபரோடு ஒப்பிட்டு பார்ப்பது அது நல்லதே அல்ல. You know, if you say that, oh, I'm bad, I'm worse than somebody. இப்பொழுது ஒரு மனிதனை பார்த்து இவரை காட்டிலும் மோசமாக நான் என்னுடைய You வாழ்க்கை know, இருக்கிறது. many times because comparing our life with somebody, எப்போ நாம் நம்முடைய வாழ்க்கை இன்னொரு மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமோ the depression starts to set in us. அப்பொழுது தான் அந்த தாழ்வான மனப்பான்மை And ஆட்கொள்கிறது. you know, we feel ourselves very low compared to somebody. அப்பொழுது என்ன ஆகிறது, நாம் எங்கேயும் நிற்க முடியாது என்ற ஒரு We see, காரியம் oh, வருகிறது. this man is, I can never become him what he is. என்னாலே அந்த இடத்திற்கு போகவே முடியாது. You know, I am just an humble man. How can I get that position? நான் ஒரு எளிய மனிதன், எப்படி இவ்வளவு பெரிய பதவி எனக்கு அடைய Stop முடியும்? comparing yourself with anybody in your life. உங்களுடைய வாழ்க்கையை இன்னொரு நபரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கவே Even comparing பார்க்காதீர்கள். to a hereditary or your parents or anybody is not acceptable. யாரோடு கூட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. உங்களுடைய தகப்பனாகட்டும், உங்களுடைய தாயாராகட்டும், யாராகட்டும் ஒப்பிட்டு Because you பார்க்காதீர்கள். have come from the presence of God and God knows you perfectly. ஏனென்றால் நீ வந்திருப்பது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து. கர்த்தர் உன்னை You know அறிந்திருக்கிறார். what does the New Testament tell about Elijah? புதிய ஏற்பாட்டு எலியாவை குறித்து என்ன If சொல்லுகிறது? you turn to James chapter 5 verse 17, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் James சொல்லுகிறது. chapter 5 verse 17, யாக்கோபு 7:17 it says Elijah was a man with a nature like ours. எலியா ஒரு பாடுள்ள ஒரு மனிதன், நம்மை போல் இருக்கக்கூடிய And he மனிதன். prayed earnestly that it would not rain. அவர் உண்மையுள்ளவராக ஜெபித்தார், மழை பெய்யக்கூடாது என்று. And it did not rain on that earth அப்பொழுது மழை பெய்யவில்லை. for 3 years and 6 months. 3.5 வருடங்களுக்கு அந்த மழையை நிப்பாட்டினார் He அவர். says Elijah was just like us. எலியா நம்மை போல் ஒரு பாடுள்ள மனிதனாக But இருந்தார். God used him. ஆனால் கர்த்தர் அந்நேரத்தில் அந்நாட்களில் அவரை And உபயோகித்தார். but the same man was comparing himself with his fathers. இப்பொழுது பாருங்கள், முற்பிதாக்களோடு அதே மனிதன் சில நாட்கள் பிறகு அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். You know, we should never compare. We are unique in the presence of God. யாரோடு கூட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏனென்றால் நாங்கள் விசேஷித்த மக்கள். You know, when people start comparing themselves, இப்பொழுது மக்கள் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது that's the first stage of depression that sits into your life. முதலாவது ஒரு படி
அப்பொழுது தான் அந்த தாழ்வான மனப்பான்மை Because வருகிறது. you know something is wanting in your life, you're not able to achieve that. ஏதோ ஒரு காரியத்தை நீ அடைய வேண்டும் என்று இருக்கலாம், அது முடியவில்லை என்றால் இப்பேற்பட்ட ஒரு காரியம் It is not only செல்லலாம். spiritual reactions that happen, ஒரு ஆவிக்குரிய காரியங்களில் மட்டுமல்ல, but physical reactions happen to you. சரீர பிரகாரமாக இந்த உணர்ச்சி The வசங்கள் moment எல்லாம் comparison நடக்கும். starts to run in your mind, இப்பொழுது ஒப்பிட்டு ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோடு your பார்க்கும்போது, chemicals in your body react in a different way. இப்பொழுது இந்த ரசாயன காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு வித்தியாசமாக செயல்படுகிறது. You know, we have an happy factor inside us. இப்பொழுது நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் செய்யக்கூடிய ஒரு காரியம் When we are இருக்கிறது. always happy, எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, you know, we get an happy hormones that are secreted, which is perfectly in balance with our life. இப்பொழுது இந்த சந்தோஷம் கூட்டக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் நமக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அது நன்றாக It செயல்படுகிறது. activates a center in our brain which makes our life happy and makes all our system to function perfectly when we are not comparing and putting nonsense in our brain. நமக்குள்ளாக அந்த சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய செல்ஸும் நன்றாக வேலை பார்க்கிறது, மூளையும் நன்றாக இருக்கிறது This என்று பார்க்கலாம். constant comparison that is running in our mind, இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தாழ்வான மனப்பான்மைகள் வரும் பொழுது it causes a lot of imbalance in our brain. அப்பொழுது ஒரு பயங்கரங்கள் இந்த A மூளைக்குள்ளாகவே lot of, ஏற்படுகிறது. neuroreceptors that imbalance in our life. இப்பொழுது மூளைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள் இந்த இப்பேற்பட்ட எண்ணங்களை எடுத்துக்கொண்டு தவறாக செயல்படுகிறது. Comparison leads to a lot of problem in our life. இப்பொழுது ஒப்பிட்டு பார்ப்பது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக தாழ்வான காரியங்கள் Child நடக்கிறது. of God, I told you we are learning from the life of Elijah what he went through. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளையே, எலியாவின் ஒரு சரித்திரத்தை நாங்கள் படித்து பார்க்கும் பொழுது We இந்த see the காரியங்களை comparison was made in his prayer. இப்பொழுது இந்த ஒப்பிட்டு இந்த ஜனங்களை குறித்து, முற்பிதாக்களை குறித்து நான் நல்லவன் அல்ல என்ற ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். Hallelujah. Hallelujah. You know, another thing is, creating negativity in yourself. அது மட்டுமல்ல, தாழ்வான மனப்பான்மையை நாமே ஒரு உருவாக்கி We கொள்வது. agree in this இந்த world. உலகத்தில் நான் ஒரு தோல்வியாக Oh, I பிறந்திருக்கிறேன். came and I become a burden for somebody. இப்பொழுது நான் ஒரு பலுபாரமாக மாறிவிட்டேனே. And we start thinking a lot of things about ourselves. நம்மை குறித்து அநேக காரியங்கள், தாழ்வான காரியங்களை எண்ணி பார்க்கிறோம். You know, we say, oh, I'm not fit to be in this position. இந்த இடத்தில் நான் இருப்பதற்கு தகுதியே இல்லை என்று You know, சொல்லலாம். and we say, I am not the right person to do this job. நான் சரியான ஒரு நபர் இல்லை இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படி. Hallelujah. Hallelujah. We see here in the Bible when we read further. வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது, இன்னும் படிக்கும் பொழுது, You know, Elijah says, எலியா சொல்லுகிறார், oh, I am left alone. நான் தனிமையில் There's இருக்கிறேனே. nobody. யாருமே I'm இல்லை. the only prophet here. நான் ஒரே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறேன். He starts telling, oh, he gets all negativity. I'm the only person. You know, nobody is there. I'm the only man here. அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? உலகத்தில் அவர் மட்டும் தான் இருக்கிறார், தேவனுடைய தீர்க்கதரிசி யாருமே இல்லை என்று. Hallelujah. Hallelujah. But God tells him, இப்பொழுது கர்த்தர் சொல்வதை பாருங்கள். Elijah, எலியாவே, you're not the only one. நீர் மட்டுமல்ல, I have 7,000 people. 7,000 மக்கள் You know, the இருக்கிறார்கள். people are not bowed down. இப்பொழுது அவர்கள் ஸ்திரமாக இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். There are 7,000 people who never bow down to Baal. பால்க்கு அந்த ஒரு அந்த போலியான அந்த ஒரு விரோதமாய் வைத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் காரியத்தை அவர்கள் வணங்கவே இல்லை. You know, but Elijah was so much anxious and he was saying, Lord, I am the only one. Nobody is there around me. இப்பொழுது பாருங்கள், எலியாவுக்கு யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு எண்ணம் கூட வந்திருக்கிறது. He was hitting himself and feeling that he is the only lonely man. இப்பொழுது அவருக்குள்ளாக ஒரு காரியம் வந்தது, தனிப்பட்டு இருக்கிறேனே, அறிந்திருக்கிறார் அவரை காட்டிலும் என்று. 7,000 people were all who never bowed down, were faithful people around there. பாருங்கள், தேவன் ஒரு கூட்ட ஜனங்களை 7,000 பேரை வைத்திருந்தார். அவர்கள் இப்பேற்பட்ட பாலுக்கு தலை வணங்காமல் இருந்த ஒரு மக்கள். You are not alone in this இந்த world. உலகத்தில் நீங்க மட்டும் தனியாக You are இல்லை. not alone who is going through the trouble. இப்பேற்பட்ட பிரச்சனையின் வழியாக தனிமையில் நீங்கள் You are செல்லவில்லை. not alone facing this kind of a problem. இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை நீங்கள் மட்டும் சந்திக்கவில்லை. Don't go through depression because of certain issues that's coming in your life. நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு தாழ்வான மனப்பான்மைக்குள்ளாக செல்லக்கூடாது. You need help to seek. உங்களுக்கு அந்த ஒத்தாசை உங்களுக்கு You are வேண்டும். unique and wonderfully made. நீங்கள் அழகாக விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டு Hallelujah. 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 When we start comparing and when we start putting negative feels into us, oh, nobody is there for me, I'm the only one, that is the time the depression sets into your life. நாங்கள் நம்மையே நாங்கள் சோர்ந்து போய் நாம் நம்முடைய காரியங்களையே
பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் இந்த தாழ்வான மனப்பான்மை Now நம்மை I'm going to கிரியை see what செய்யும். happened to Elijah. இப்பொழுது எலியாவுக்கு என்ன நடந்தது? He spoke these things. இந்த காரியங்களை எல்லாம் He says, first, Lord, kill me. கர்த்தாவே என்னை கொன்று Oh, போடும். nobody is greater than my fathers. என்னுடைய தந்தையை காட்டிலும் என்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும் யாரும் பெரியவர்கள் And அல்ல. we read in 19:5, 19:5 வசனம். 1 King 19 chapter verse 5. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 5 வசனம். Then as he lay and slept under a broom tree, அப்பொழுது ஒரு காட்டத்தின் மரத்தின் கீழ் அவர் படுக்கும் பொழுது an angel touched him அப்பொழுது ஒரு தூதன் அவரை தொட்டார். and said to him, இப்படியாக அவர் சொன்னார், arise and eat. எழும்பி சாப்பிடு என்று. Hallelujah. Hallelujah. Then he looked around and see who is speaking to me. அப்பொழுது எலியா எழும்பிட்டு யார் என்னிடத்தில் பேசுவது என்று Then he பார்த்தார். looked around and saw அப்பொழுது பார்த்தார், there was a cake that was baked and kept near his head, அப்பொழுது அங்கே ஒரு அப்பம் அங்கே இருந்தது என்று and a பார்க்கிறோம். jar of water. அது மட்டுமல்ல அப்பமும் தண்ணீரும் ஒரு இருந்தது. Then he ate and slept again. அதை சாப்பிட்டு விட்டு அவர் மீண்டுமாக படுக்கைக்கு Hallelujah. ஹalleluya. Just imagine ஐயோ எண்ணி பாருங்கள், the man with complete depression இப்படி தாழ்வான மனப்பான்மையோடு and who wants his life to go away. நான் எப்படியோ நான் மரித்து போனோம் என்று இருக்கக்கூடிய எண்ணத்தில் The இருக்கிற angel wakes him up இப்படி ஒரு தேவதூதனை தேவன் அனுப்புகிறார், and அவரை எழுப்பி meets விடுகிறார். his physical needs. பாருங்கள், அவருக்கு தேவையான சரீர பிரகாரமான ஒரு உணவை அனுப்புவதை. It's a baked cake there. அங்கே பாருங்கள், நன்றாக சுட்டு வைத்திருக்கக்கூடிய It ஒரு says it's a அப்பம். baked cake on a coal. இப்பொழுது இப்பேற்பட்ட ஒரு அப்பம் ஒரு நன்றாக சமைத்து And வைத்திருக்கிற a அப்பம். jar of water that was kept. அது மட்டுமல்ல தண்ணீர். Hallelujah. Hallelujah. God knew the need of his physical body. Hallelujah. கர்த்தர் அவருடைய சரீர பிரகாரமான தேவையை என்ன வேண்டும் என்று அறிந்திருந்தார். You know, sometimes we need the physical nature in us to be. Hallelujah. சில வேளைகளில் அந்த சரீர பிரகாரமான எண்ணங்கள் கூட நமக்கு அவசியமாக The angel could have come and told, made a miracle and made him feel not get angry at all and give him all the energy. இப்பொழுது தேவதூதன் வந்து அவருக்கு திருப்தியாகும்படி பசியே எடுக்காமல் அப்படியே செய்திருக்கலாம் கூட ஒரு What அற்புதத்தை. request to a physical body, even God takes care of that. நம்முடைய சரீர Hallelujah. பிரகாரமான தேவையை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அந்த வேளைக்கு When the தகுந்தமாக Israelites were walking in the wilderness, பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கும் God sent the manna for them. கர்த்தர் மன்னாவை வானத்திலிருந்து அனுப்பி When they வைத்தார். complained they want something non-veg, and God sent the quails for them. அது மட்டுமல்ல, கர்த்தர் இன்னும் காடை, இப்பொழுது எனக்கு ஏதோ ஒரு நான்வெஜ் வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அழகாக அந்த காடையை கொடுப்பதை பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. God will take care of us. God knows the physical needs of each and every one of us. Hallelujah. ஆவிக்குரிய தேவைகள் மட்டும் சந்திப்பதில்ல, ஆனால் சரீர பிரகாரமாக உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். It is not only the spiritual things. God gives you the anointing, God gives you the spirit. God takes care what you need in this earth and what your body requires. God will provide that when we seek his presence. Hallelujah. இப்பொழுது வெறும் ஆவிக்குரிய காரியம் மட்டுமல்ல, அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் எல்லாம் இவ்வனமான காரியம் மட்டுமில்லை, ஆனால் சரீரத்திற்கு என்னெல்லாம் தேவை, இந்த சரீரத்திற்கு எல்லாம் சந்திப்பு, அவர் தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. 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 What a mighty God that we serve. என்ன ஒரு அற்புதமான தேவன் அவர். Hallelujah. If you Hallelujah. read Psalms chapter 78 verse 25, சங்கீதம் 78 25 வசனத்தை we see that human beings ate the bread of the angels. இப்பொழுது மனிதர்கள் அந்த தேவதூதரின் அப்பத்தை He புசித்தார்கள். sent them all the food that they needed. அவர்களுக்கு Hallelujah. தேவையான எல்லா அப்பத்தையும் அவர் The கொடுத்தார். Lord, no worry how my future is going to set என்னுடைய right. எதிர்காலம் விபரமாக இருக்கும் என்ற Oh, பயம் you've gone through and come through different places and seeing what is going to happen in the next 5 years, next year, next 10 years, what is going to happen to me. எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அடுத்த வருடம் எப்படியாக இருக்கும், இன்னும் 5 வருடத்தில் எப்படியாக நான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று அதை குறித்து நீ எண்ணி பார்க்காதே. Hallelujah. Hallelujah. God is in control of your needs. கர்த்தர் எல்லாவற்றையும் உன்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவன், அவர் அறிந்திருக்கிறார். Jesus said, இயேசுவானவர் that's in சொன்னார். John 6:32. யோவான் 6:32 Verily truly I tell you, உண்மையாக நான் it சொல்லுகிறேன், is not Moses who has given you the bread from heaven, அது மோசே உங்களுக்கு அந்த மன்னாவை பரலோகத்திலிருந்து but it கொடுக்கவில்லை, is my Father என்னுடைய பிதா அதை who அனுகிரகம் gives you செய்தது. the true bread from heaven. உண்மையான Hallelujah. அப்பத்தை கொடுப்பவர் பிதானவர். The word of God says, man shall not live by bread alone. கர்த்தருடைய வார்த்தை மிக துல்லியமாக சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தில்
மட்டுமல்ல ஜீவிப்பது, but by every word that proceeds out of his mouth. கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு That is வார்த்தையினாலும் in Matthew ஜீவிப்பார். 4:4, you can see that. மத்தேயு 4:4 எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. We need the true manna to come into our lives. உண்மையான மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Not only by the bread that man can live, வெறும் அப்பத்தினால் மட்டுமல்ல but மனிதன் every ஜீவிப்பது, word that proceeds out of your mouth is valuable words. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையும் ஜீவனுள்ள There is வார்த்தையாக அமையும். power in the word. The word Lord speaks to you. Hallelujah. இந்த வார்த்தையில் வலிமை இருக்கிறது. It is not a natural bread. இது ஒரு சர்வசாதாரணமான ஒரு அற்பம் It is அல்ல. an amazing bread when God gives you. இது அற்புதமான ஒரு மன்னாவாக You know இருக்கும். what happened to Elijah? எலியாவுக்கு என்ன நடந்தது? Second time again, angel wakes him up. இரண்டாவது Hallelujah. முறையாக தேவதூதன் வந்து First எழுப்பி time விடுகிறார். Elijah ate the food and nicely slept. Hallelujah. முதலாவது முறையாக எலியா சாப்பிட்டு விட்டு அப்படியே உறங்கி விட்டார். And second time again Elijah, the angel comes and wakes him up. இரண்டாவது முறையாக எலியா அந்த தேவதூதன் வந்து மீண்டுமாக எழுப்பி When we விடுகிறார். read first Kings chapter 19 verse 7, 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, and the angel of the Lord came back to the second time, அப்பொழுது தேவதூதன் மீண்டுமாக இரண்டாம் முறையாக and வரும்போது he touched him and said, அந்த தேவதூதன் தொட்டு எழுப்பினார், arise and eat, எழும்பி சாப்பிடு, because the journey is too நீ great. செல்லக்கூடிய பயணம் மிக It is தூரம், too great for you. மிக தூரம் செல்ல வேண்டியதா. Hallelujah. Hallelujah. The Lord said, come on, your journey is going to be very high, long days to travel. மிக தூரம் நீ செல்ல வேண்டியதா இருக்கிறது. What was the journey, அந்த செல்ல வேண்டிய பயணம் He என்ன had to தெரியும்? travel 40 days and 40 nights. 40 நாட்களும் 40 இரவுகளும் அவர் பயணம் பட்டு செல்ல Just வேண்டியதா. with 2 meals, he had to go another 40 days. இரண்டு உணவுகளை வைத்து தான் அவ்வளவு தூரம் அவர் Come செல்ல on, வேண்டும். what is the strength that food gave to him? அந்த Hallelujah. பலத்தை கொடுத்த அந்த உணவு என்ன? When we are fasting, we go through pain. Oh, I'm not eating food. Okay, 6 o'clock, 7 o'clock, let me start eating the food. உபவாசம் செய்யும் பொழுது ஐயோ பயங்கர பசியாக இருக்கிறதே, 6 மணி வருமா, எப்படி நான் சாப்பிட முடியும் என்று சில But we மக்கள் see இருக்கலாம். Elijah, 40 days, he was fasting and going. பாருங்கள், Hallelujah. 40 நாட்களாக அவர் உபவாசித்து சென்றார். How did he get that strength? எப்படி எங்கே இருந்து வந்தது இந்த பலன்? Because the food was heavenly food that was given to him. Hallelujah. அவர் பெற்ற அந்த ஆகாரம் பரலோகத்தில் இருந்து Amen. Hallelujah. When we get that Hallelujah. manna from heaven, our strength is greater, our journey can be greater. But it says, so he rose and ate and drank, and he went in the strength of that for 40 days and 40 nights as for the Oreb, the mountain of God. இப்படி Hallelujah. பாருங்கள், இந்த மன்னாவை அவர் அந்த கொடுத்த அந்த ஆகாரத்தை உட்கொண்டு அவர் 40 நாளுக்கு சென்றார், அந்த மலையும் ஏறினார் என்று The பார்க்கிறோம். angel said, come on, first time he gave and said, come on, rest. He slept nicely. முதலாவது முறை தேவதூதன் சந்திக்கும் பொழுது ஆகாரத்தை கொடுத்து விட்டு சாப்பிட்டு அவர் நித்திரை செய்தார். Child of God, you need to understand in this very carefully. இப்பொழுது நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் You இந்த need காரியம். rest to your body also. உங்களுடைய உடலுக்கும் கூட ஒரு இளைப்பாறுதல், சில நேரம் ரெஸ்ட் எடுத்துக் Doesn't கொள்ள mean the வேண்டும். Lord is moving and start running here and there without taking care of your body and giving good rest to your body. இப்பொழுது இங்கும் அங்குமாக ஓடிவிட்டு களைப்போடு காணப்படும் பொழுது ஒரு ரெஸ்ட் அவசியம். I want every man of God to understand this. ஒருவர் தெய்வ ஊழியனும் நன்றாக The புரிந்து கொள்ள வேண்டும். great man of God Elijah, கர்த்தருடைய மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசி the angel எலியா gave him food அந்த தேவதூதன் ஆகாரத்தை கொண்டு and gave வந்தார். him rest again. அது மட்டுமல்ல, அவர் இளைப்பாறும்படி He had a சில நேரம் sweet sleep there நன்றாக இளைப்பாறினார். because he has to face a greater battle further. ஏனென்றால் வரக்கூடிய நாட்கள் கடினமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Child of God, rest yourself. கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரம் இளைப்பாற வேண்டும். Don't keep running helter skelter. இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டே இருக்க கூடாது. Wait patiently in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும். Rest and understand what God is going to do for you. பொறுமையாக நாங்கள் தரித்திருக்க வேண்டும். பிறகு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நின்று We see பார்க்க God's வேண்டும். first prescription here. முதலாவது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை After பார்க்க he gave him that food, அந்த ஆகாரத்தை கொடுத்து விட்டு he அவர் made சொன்னார், him to rest again. முதலாவது நீ ஒரு இளைப்பாற வேண்டும் And என்று சொன்னார். after again he gave him the food. மீண்டுமாக ஆகாரத்தை கொண்டு வருவதை பார்த்தார். Again he gave him the water. மீண்டுமாக தண்ணீரை கொடுத்தார், And told him, ஆகாரத்தை be கொடுத்தார். ready now, go for your journey. இப்பொழுது நீ சரியாக இருக்கிறாய், தயாராக இருக்கிறாய், இப்பொழுது நீ
பயணம் செல்லலாம். good food, with rest, he was able to carry on. ஆகாரத்தை உண்டார், அதன் பிறகு நிദ്രയും செய்தார். அங்கே சில நாட்கள் தரித்திருந்தார், பிறகு சென்றார். It is very important to take care of our physical bodies. முதலாவது நம்முடைய சரீரத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். முக்கியம். Because this body we are responsible to take care. இந்த முக்கியமாக இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given this body to us. கர்த்தர் கொடுத்த உடல் இது. Don't misuse it. இதை தவறாக பயன்படுத்த கூடாது. Don't hamper it. இதை மாய்த்துக் கொள்ள கூடாது. Understand that this body the Lord has given to us. இந்த சரீரத்தை கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். You know, when you're going through this depression and anxiety, இப்பொழுது தாழ்வான மனப்பான்மையும் கவலையோடு நாங்கள் செல்லும் பொழுது focus on God. கர்த்தர் மீது உங்களுடைய பற்றை எண்ணத்தை வையுங்கள். Focus on the power of God. கர்த்தருடைய வலிமை மீது வையுங்கள். Stop focusing and comparing with somebody. ஏதோ ஒரு மனிதன் மீது வைத்து ஒப்பிட்டு பார்ப்பதல்ல. Rest your body. நீங்கள் நன்றாக இளைப்பாற வேண்டும். Look for the heavenly manna that you need to get. நீங்கள் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய மன்னாவை எதிர்பார்க்க வேண்டும். Every day when you read the word of God, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது that is also the manna that you get. அது கூட கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு That is மன்னாவாக, your daily bread and the daily word as a powerful tool in your life. தினமும் வரக்கூடிய ஒரு மன்னா, அது மட்டுமல்ல, அது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. Now we see what Elijah did. எலியா என்ன செய்தார்? Now he runs back. மீண்டுமாக He ஓடுகிறார். goes out into the mountain. மலைக்கு ஓடுகிறார். He goes into the mountain where Moses got his 10 commandments. மோசே இங்கே இந்த 10 கற்பனை பெற்றுக்கொண்டார். And the burning bush where it was. அங்கே Hallelujah. Hallelujah. Look at the strength that he had for 40 days, 40 nights, and the focus returning back into the presence of God. பாருங்கள், 40 நாளும் 40 இரவும் அவர் எப்படியாக சென்றார். இப்பொழுது என்ன ஆப்ஷன்ஸும் இருக்கவில்லை. எந்த வழியில் செல்ல வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும், கர்த்தரே அவரை வழி நடத்தி He was கொண்டிருந்தார். going back to the experience what Moses had there. Hallelujah. எங்கே மோசே அந்த அனுபவத்தை பெற்றாரோ அதே இடத்திற்கு அவரை கர்த்தர் வழி நடத்துகிறார். He returned back there into that cave there. மீண்டுமாக அந்த Hallelujah. குகைக்குள்ளாக அவர் You know, செல்லுகிறார். when you go through trouble in your life, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையின் you வழியாக need to செல்லுங்கள். come into the presence of God. கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வர Take your வேண்டும். journey with what manna the Lord has given to you. கர்த்தர் கொடுத்த அந்த மன்னாவை நீங்கள் கொண்டு And நீங்கள் And பயணம் get போக back into the வேண்டும். presence of God. மீண்டுமாக கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக செல்ல வேண்டும். Understand your first love, how you started your life. முதலாவது உங்களுடைய முதல் அன்பை நீங்கள் அறிந்து How கொள்ள when you're வேண்டும். born again, how spirit filled you were. எப்படியாக கர்த்தருக்குள்ளாக நீ புது பிறப்பில் You know, வந்தாய். how you were joyful in the presence of God when you first met Him. எப்பொழுது கர்த்தருடைய ரட்சிப்பு அடைந்தாயோ அப்பொழுது எவ்வளவு சந்தோஷமாக நீ இருந்தாய். You know, return back to that place. மீண்டுமாக முதலாவது அன்புக்கு Return back to the திரும்புங்கள். joy that you had when you knew the Lord. மீண்டுமாக நீங்கள் அந்த சந்தோஷத்திற்குள்ளாக You பிரவேசிக்க know, வேண்டும். going to the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக Seek பிரவேசிப்பது, His presence. கர்த்தருடைய Hallelujah. பிரசன்னத்தை தேடுவது, Take your problems to God. உங்களுடைய பிரச்சனை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். Hallelujah. Hallelujah. Remember to catch your first love. முதலாவது பழைய முதலாவது அன்பை எப்படி செலுத்தினீர்களோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. 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 God is the same yesterday, today, and forever. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத The தேவன். God of Elijah is right now functioning in us. இப்பொழுது எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாக Go இருக்கிறார். back to your fundamentals, how you started your life. எப்படியாக ஆதியில் நீங்கள் கொண்ட அன்பை இருந்தீர்கள் அதை How you விட்டு started விடாமல் your இருக்க life. You வேண்டும். started your life with prayer, worshiping, glorifying, spending your quality time in the presence of எப்படியாக God. ஜெபித்து நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வேதாகமத்தை வாசித்து உற்சாகமாக ஆரம்பித்தீர்களோ இந்த வாழ்க்கையை அப்படியாக மீண்டுமாக நீங்கள் திரும்ப வேண்டும். Hallelujah. 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 You understand the power of God in your life. கர்த்தருடைய வலிமையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். When he was inside the cave, இப்பொழுது அந்த குகைக்குள்ளாக இருக்கும் now the Lord appears to him இப்பொழுது there. கர்த்தர் அவருக்கு The தரிசனத்தில் word of the வருகிறார். Lord came to him. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனது And he உண்டாகினது. said, அப்பொழுது அவர் God, சொன்னார், what are you doing here? இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? What are you doing here? என்ன நீ செய்து கொண்டிருக்கிறாய்? Because God kept a greater ministry for him. ஏனென்றால் எலியாவுக்காக ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் And வைத்திருந்தார். now he's inside this cave, hiding there inside this cave. பயத்தோடு ஒளிந்து கொண்டிருக்கிறார் இந்த குகையின் He குள். spent that night inside that cave. அந்த முழு இரவையும் அந்த குகைக்குள்ளாக செலவிட்டார். God questions him, what are you doing here? கர்த்தர் இப்பொழுது கேள்வி கேட்கிறார், என்ன செய்து So கொண்டிருக்கிறாய்? he answers God. இப்பொழுது பதிலை கர்த்தருக்கு In கொடுக்கிறார். 19:10 when we read here, 19:10 படிக்கும் பொழுது, I have been very zealous for the Lord God of hosts, நான் கர்த்தருக்காக நான் மிக வைராக்கியம் உள்ளவனாக for the
மாட்டேன். children of Israel have forsaken your covenant, ஆனால் இஸ்ரவேல் மக்களோ அந்த கர்த்தருடைய உடன்படிக்கையை மறந்து போனார்கள். torn down your altars, அது மட்டுமல்ல பலிபீடங்களை உடைத்து and போட்டார்கள். killed your prophets with the sword. அது மட்டுமல்ல உம்முடைய தீர்க்கதரிசிகளை இன்னும் கொன்று போட்டார்கள். I am alone, I am left, நான் மட்டும் தான் இருக்கிறேனே and they தேவனே. seek to take my life. இப்பொழுது அது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையும் நீர் எடுத்து போடும். Hallelujah. ஹல்லேலூயா. He had an encounter with God again. கர்த்தரோடு கூட அவர் ஒரு சந்திப்பை பாருங்கள். Again encounter with God. மீண்டுமாக கர்த்தர் பேசுவதை. Hallelujah. 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 You came back and now the Lord started to speak to him again. மீண்டுமாக Hallelujah. அவர் திரும்பி வருகிறார். இப்பொழுது கர்த்தர் அவரிடத்தில் இடைப்படுகிறார். He poured out his inner feelings to God. அவருக்குள்ளாக இருந்த எண்ணங்கள், அவருக்குள்ளாக இருந்த பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் You know, சொல்வதை God asked, பார்க்கிறோம். why are you here? ஏன் நீங்க He இருக்கிறாய்? poured out his heart. அவருடைய முழு You உள்ளத்தை think மூச்சு God விட்டார். did not know? கர்த்தருக்கு தெரியவில்லை But he என்று poured அல்ல. out filled with his feelings back to God. மீண்டுமாக அவருக்கு இருந்த அந்த உணர்ச்சி வசம் காரியங்களும் He says, அழுகையும் Lord, எல்லாவற்றையும் I மூச்சு am விட்டார். so zealous for you. I just love you so much. உமக்காக நான் வைராக்கியமாக இருந்த மனிதன் But these அல்லவ. people have done these kind of wicked things, Lord. ஆனா இந்த மக்கள் எல்லாம் என்னை நெருக்கி விட்டார்களே, எனக்கு பயங்கரங்களை And செய்தார்களே. everybody is killed here. All the prophets around are இங்கே killed. இருக்கக்கூடிய எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்று And they are போட்டிருக்கிறார்கள். haunting for my life. நான் மட்டும் தான் இருக்கிறேன், என்னுடைய உயிரை வாங்கும்படி வருகிறார்கள். Look at this. God is asking, what are you doing here? இப்பொழுது பாருங்கள், கர்த்தர் கேட்பதற்குரிய ஒரு காரியம், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் Take your எலியாவே? problems to God now. இப்பொழுது என்ன சொல்வது? Why are you, child, sitting in this position? ஏன் இந்த இடத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய்? Child, why are you in depression? ஏன் நீ பேர்பட்ட ஒரு தாழ்வான Why மனப்பான்மையோடு are you in anxiety? ஏன் நீ பேர்பட்ட ஒரு கவலை உள்ளவளாக Why are you in இருக்கிறாய்? fear? ஏன் அந்த பயம்? Today God is asking you, child, கர்த்தர் உன்னை கேட்கிறார், மகனே மகளே, open your heart to God. உன்னுடைய உள்ளத்தை திறப்பாயா? Tell him, Lord, this is the reason. இதுதான் என்னுடைய காரணம், இது நிமித்தமாக நான் இப்படியாக இருக்கிறேன். Have an encounter with God. கர்த்தரோடு கூட நீங்கள் அந்த தொடர்பில் இருக்க Have வேண்டும். an encounter with God. கர்த்தரிடத்தில் நீங்கள் பேச வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. And God says, come out. வா, வெளியே வா என்று கர்த்தர் And அழைக்கிறார். God said, go out and stand on the mountains before the Lord. மலைக்கு வா என்று கர்த்தர் அழைக்கிறார். God says, come and stand out on the mountain. கர்த்தர் அழைக்கிறார், மலைக்கு வா. God is talking for a fresh encounter with Elijah. இப்பொழுது புதிய ஒரு திட்டத்தை கொடுக்கும்படி, புதிய ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் A fresh கூப்பிடுகிறார். encounter with Elijah. ஒரு புதிய ஒரு சந்திப்பை. God says, come out from where you are. நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே இருந்து வெளியேறு. Hallelujah. Hallelujah. Child of God, whatever trouble that you're going through right now, கர்த்தருடைய பிள்ளையே, எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையின் வழியாக நீ whatever is இருந்தாலும், haunting in your mind right என்ன now, உன்னுடைய எண்ணங்களில் come ஓடிக்கொண்டிருந்தாலும் out of it right now. அதிலிருந்து வெளியேறு. Come out of it. வெளியேறு. If you're decided to take your life, உன்னுடைய வாழ்க்கையை நீ மாய்த்துக் கொள்ளலாம் if என்று you're taking the இருக்கலாம். wrong decisions in your life, தவறான ஒரு தீர்மானத்திற்குள்ளாக if you decided சென்றிருக்கலாம். to run away from somewhere from where you are, எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து ஓடி போக வேண்டும் என்ற எண்ணம் come இருந்தால் out from that before the Lord. அங்கே இருந்து வெளியேறி வா. Come out கர்த்தருக்கு right முன்பதாக now. இந்த வேளையில் கர்த்தருக்கு Don't முன்பதாக வா. depend on any man. எந்த மனிதனையும் சார்ந்து Today, ஜீவிக்காதே. if you are having these things are not happening in my life, இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து come கொண்டிருந்தால் on, say, Lord, I'm coming out. I want a fresh encounter with you, Lord. இப்பொழுது நீ சொல்ல வேண்டும், கர்த்தாவே, இந்த காரியங்களை விட்டு நான் வெளியேறுகிறேன், God என்னிடத்தில் நீர் பேசும் என்று. God is telling, come out. கர்த்தர் சொல்லுகிறார், வெளியே வா. I'm going to give you something now. இப்பொழுது நான் ஏதோ ஒரு விசேஷித்த காரியத்தை I செய்ய want to போகிறேன். encounter with you. நான் உன்னுடன் கூட பேச Like the வேண்டும். way you came first, you met me. I want to meet you again. முதலாவது என்னை சந்திக்கும் பொழுது எவ்வளவு அந்த அழகான அன்போடு நீ வந்தாயோ We see அவ்வளமாக. when Elijah came out and stood there. இப்பொழுது எலியா வெளியேறி மலைக்கு வரும்பொழுது We see great strong wind that blew, அங்கே பலத்த காற்று உண்டானது. breaking everything into pieces, the rocks there. அங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடைக்கக்கூடிய ஒரு But ஒரு it says காற்று. the Lord was not in that wind. கர்த்தர் அந்த காற்றில் இருக்கவில்லை. Then we see a great earthquake came there. அங்கே பெரிதான ஒரு பூகம்பம் But ஏற்பட்டது. the Lord was not in that earthquake. கர்த்தர் அந்த பூகம்பத்தில் இருக்கவில்லை. And after that we see a great fire that came. அங்கே ஒரு பெரிய ஒரு அக்கினி உண்டானது. And there was not God in that fire. கர்த்தர் அந்த அக்கினியிலும் இருக்கவில்லை. Hallelujah. Hallelujah. And we read that in the word of God. அதை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் படிக்கலாம். Hallelujah. 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 It says here very clearly,
in 1912, 19ஆம் அதிகாரம் 12ஆம் and வசனத்தில் after the earthquake, a fire, but the Lord was not in the fire. இப்பொழுது அங்கே நிலநடுக்கம் ஆனது, ஆனாலும் அதிலும் கூட கர்த்தர் And இருக்கவில்லை. after the fire, அந்த அக்கினியின் பிறகு a still small voice. ஒரு மெல்லிய ஒரு குரல். So it was when Elijah heard. அப்பொழுது அந்த மெல்லிய குரலை எலியா கேட்டார். God was teaching Elijah something. எதையோ ஒரு காரியத்தை கர்த்தர் எலியாவுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். God showed him how rain came down, எப்படி மழை வந்தது, how fire came down, எப்படி அக்கினி how வந்தது, rain was stopped. எப்படி மழையை அவர் நிப்பாட்டினார். God was training with a different encounter to Elijah. இப்பொழுது எலியாவுக்கு இது எல்லாவற்றையும் சொல்லி போதித்துக் கொண்டிருந்தார். God was in the still silence voice, மெல்லிய ஒரு சத்தத்தோடு கர்த்தர் பேசிக் a கொண்டிருந்தார். small voice that spoke to him. மெல்லிய ஒரு சத்தம். Still the Lord was there. Hallelujah. இன்னும் கூட கர்த்தர் இருந்தார். Amen. Hallelujah. It's very important that we encounter that small voice in the presence of God. நாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த மெல்லிய சத்தத்திற்கு Sometimes we செவிசாய்க்க look for வேண்டும். great miracles to happen. சில வேளைகளில் நாங்கள் நினைக்கிறோம் பெரிய பெரிய ஒரு அற்புதங்கள் Great நடக்க, signs and wonders should happen. பெரிய ஒரு அடையாளங்கள் நடக்க வேண்டும். We see, oh, when these things are there, God is there in that. இப்பேற்பட்ட அடையாளங்கள் நடந்தால் கர்த்தர் அங்கே இருக்கிறார் But என்று. when we sit in the presence of God in the silence, கர்த்தருடைய சன்னிதானத்தில் அமைதியாக a இருக்கும் பொழுது small voice, the Lord wants to particularly speak to you. மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். Hallelujah. Hallelujah. The encounter, the fresh encounter with God is very important in our life. புதிய ஒரு தரிசனத்தோடு புதிய ஒரு இடைப்படவோடு We need to கர்த்தரிடத்தில் hear when பேசுவது. we encounter with God, God will speak to you and He will give a specific direction for you to move. அப்பொழுதுதான் நீ எந்த வழியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு சரியான வழியில் And உங்களை finally நடத்தும். we see that God gave Elijah the direction how we need to take his next ministry in his life. இப்பொழுது பாருங்கள், முடிவில் நாங்கள் பார்க்கும் பொழுது சரியான வழியை எப்படி அவர் பற்றி கொண்டார். But we read in first Kings chapter 19 verse 15, God started giving direction to him. இப்பொழுது அந்த 19ஆம் அதிகாரம் 5ஆம் அப்படியே தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது கர்த்தர் அது எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த வழிகளை சொன்னார். And you know, when you go through this phase of life, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் your entire நடக்கும் பொழுது life direction will be different. Hallelujah. அப்பொழுது கர்த்தர் வழி நடத்தும் பொழுது So if உன்னுடைய you're வாழ்க்கை feeling வித்தியாசமாக, hopeless and depressed in your life, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் கைவிட்ட பகுதியில் இருக்கும் பொழுது turn to Jesus. Hallelujah. இயேசுவை நோக்கி There பாருங்கள். He is waiting and asking you, are you coming to me? அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். வருவாயா? Are you going to encounter me? என்னிடத்தில் பேசுவாயா? I want to speak to you. உன்னிடத்தில் நான் பேச And I வேண்டும். want to give you the right direction that you need to go. நீ எப்படி நீ நடக்க வேண்டும் என்று நான் Today, if உனக்கு you thought போதிப்பேன். this is the day that I'm going to end my life, ஒருவேளை இன்றைக்கு நீ நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு கடைசி நாள் நான் என்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள வேண்டும். understand there's a greater person who loves you more than anything. ஒரு பெரிதான ஒரு நபர் சிருஷ்டிகர்த்தா உன்னை Maybe நேசிக்கிறார். you're not seeing him. ஒருவேளை நீ பார்க்க முடியாமல் Kneel down இருக்க, and pray and ask Lord, you will encounter him. Hallelujah. நீங்கள் இருக்கிற இடத்தில் முழங்கால் ஊறி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவரை If பார்க்கலாம். you're not known about the Lord, கர்த்தரை உங்களுக்கு அறியாமல் never இருக்கக்கூடியவர், heard about him, அவரை குறித்து தெரியவில்லை என்றால் today you're hearing that word. இன்றைக்கு இந்த செய்தி உனக்கு வந்து Say, கொண்டிருக்கிறது. Lord, I want you to encounter me now. கர்த்தாவே, என்னிடத்தில் நீர் பேசும். I want your presence in my உம்முடைய life. சமூகம் எனக்கு தேவை. I want your manna in me. உம்முடைய மன்னாவை எனக்குள்ளாக I want to அனுப்பும். rest in your presence. உம்முடைய சமூகத்தில் நான் இளைப்பாற No வேண்டும். more I'm going to focus about my feelings in my life. இனிமேல் என்னுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய காரியங்களுக்கும் முக்கியத்துவத்தை நான் கொடுப்பதில்லை. Child of God, கர்த்தருடைய பிள்ளை, God is giving a new direction to you. கர்த்தர் ஒரு புதிய ஒரு திட்டத்தை, ஒரு புதிய ஒரு வழிநடத்துதலை Don't be in கொடுத்து loneliness in your life. நீ தனிமையில் இருக்க கூடாது. If loneliness is haunting you, தனிமை உங்களை அப்படியே பயமுறுத்தி கொண்டிருந்தால் pray and ask the Lord to help you. கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள், கர்த்தர் உதவி செய்வார். And also seek the help of experts in your life. அது மட்டுமல்ல, இன்னும் நிபுணர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். இன்னும் சபையிலோ இல்லாவிட்டால் Don't மருத்துவர்களை believe in the அணுக people வேண்டும் who are என்று. judgmental about you. நீங்கள் ஒரு தவறான ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. Don't believe in the people who are judgmental about your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து முடிந்து விட்டது இப்படிதான் என்று சொல்லக்கூடிய காரியத்திற்குள்ளாக Need your செலவிடாதீர்கள். first love the Lord Jesus in your life. முதலாவது உங்க அந்த அன்பை எப்படியாக இயேசுவின் மீது முதல் அன்பை செலுத்தினீர்களோ அவரிடத்தில் வாருங்கள். You will encounter His presence in your life. அவருடைய சமூகம் நீங்கள் பேரானந்தத்தை When அடைய you முடியும். encounter Him, அப்பொழுது கர்த்தரை சந்திக்கும் you will பொழுது have that
spiritual authority in your life. அப்பொழுது ஆவிக்குரிய அதிகாரம் நீங்கள் பெற்றவர்களாக When you get that காணப்படுவீர்கள். spiritual authority, ஆவிக்குரிய அதிகாரத்தை you will have பெற்றுக்கொள்வது the power to overcome everything that comes in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரமும் பலத்தையும் நீங்கள் Pray பெற்றுக்கொள்ளுங்கள். against the spirit of death that is haunting you. இப்பொழுது நீங்கள் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்களை வாட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மரண ஆவியின் விரோதமாக You know, we ஜெபிங்கள். see these days so many spirits of death is haunting against people and putting fear and scaring them and telling you're going to die soon. இந்நாட்களில் இந்த மரணமானது இந்த மரணக்குரிய ஆவிகள் மக்களை வதித்துக் கொண்டு இருக்கிறது. Speak this, I shall not die. இப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நான் மரிப்பதில்லை, I shall live நான் ஜீவிப்பேன். and declare the works of the Lord. கர்த்தருடைய பிரமாணங்களை அவருடைய அற்புதங்களை நான் சொல்லி வருவேன். Amen. Amen. Don't be cocooned in fear in your life. நீங்கள் அப்படியாக ஒரு பயத்திற்குள்ளாக இருக்கக்கூடாது. Fear in the hospital. இப்பொழுது பயம் மருத்துவமனை, Fear inside your room. உங்களுடைய அறையில் ஒரு பயம், Fear around if somebody comes. யாராவது வந்தால் ஒரு பயம். You want to always lock yourself and keep alone. எப்போதும் நான் உள்ளே கதவை சாத்தி கொண்டு இருக்கிறேன். Come out of such status in your life. இப்பேற்பட்ட ஒரு இடங்களில் நீங்கள் The வசித்திருந்தால் Lord loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Ask Lord's encounter in your life. கர்த்தருடைய சந்திப்பு உங்களுக்கு Ask அவசியம். Lord's encounter. கர்த்தரை நீங்கள் When He தரிசிக்க வேண்டும். encounters, எப்படி a new life will be given to you. அப்பொழுது புதிய ஒரு ஜீவனை A நீங்கள் new பெற்றுக்கொள்ள, direction will be given to you. புதிய ஒரு திட்டம் வழி Have நடத்துதல் faith in இருக்கு. your life. நீங்கள் விசுவாசத்தினால் கட்டி எழும்ப Take வேண்டும். care of your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும். Spend time and be caring towards the people that are there with you. அது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கூட நீங்கள் கருணை உள்ளவர்களாக இருக்க Be வேண்டும். in peace with all the people around. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் Don't சமாதானத்தை, worry about what the future is happening. எதிர்காலம் எப்படியாக In இருக்குமோ a அதை குறித்து fraction of a second, ஒரு நொடி பொழுதில் God can change your future. கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை In மாற்றி a போட முடியும். fraction of a second, ஒரே ஒரு நொடி He பொழுதில் can கர்த்தர் make மாற்றி everything அமைப்பார். new. எல்லாவற்றையும் புதிதாக மாற்ற Let முடியுது. all the death horns that are coming into your life be thrown out. எல்லா மரண தாக்குதல் இப்பொழுது நீங்கி போவதாக. Say, Lord, I offer my life to you, Jesus. கர்த்தாவே, Hallelujah. என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I offer my life to you, Jesus. என்னுடைய Hallelujah. வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறேன். Can we all pray? நாங்கள் அனைவரும் ஜெபிப்போமா? At this time, I just want you all to give your life to Jesus. இந்த வேளையில் நீங்கள் இயேசுவினிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யுங்கள். Especially those who are going through depression. யாரெல்லாம் தாழ்வான மனப்பான்மையில் காணப்படுகிறார்களோ, Don't have a feeling that the demons are coming and haunting you. நீங்கள் இப்ப ஏற்பட்ட ஒரு எண்ணமோடு இருக்கக்கூடாது, பிசாசின் ஆவி என்னை ஆட்கொண்டு இருக்கிறது என்று. Whatever the cause may be, எப்பேற்பட்ட ஒரு காரணம் இருந்தாலும் in the presence of God, you have healing. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு அந்த சுகம் உண்டு. Can we say, Lord, I offer my life to you, Jesus? Hallelujah. சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன். Everybody, as we sing the song, just give your life to Jesus. இந்த வேளையில் நாங்கள் பாடும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யுங்கள். Let the Lord's presence touch you and heal you now. கர்த்தருடைய பிரசன்னமானது தொட்டு குணமாக்கட்டும். Lord, I offer my life to you. Everything I've been through, use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Can we all give glory? Lord, I offer my life to you. Everything I've been through, use it for your glory as a pleasing sacrifice. Oh, say, Lord, I offer you my life. Can we give glory to God Almighty and praise His name? Hallelujah. Oh, Jesus, you're worthy of Father, Lord. நீர் பாத்திரர் கர்த்தாவே. Just say, Lord, come and fill me now, இந்த Lord. வேளையில் கூட என்னை வந்து நிரப்பும். Remove this depression out from my life, இந்த Lord. தாழ்வான பயங்களையும் மனப்பான்மையும் நீக்கி Remove போடுவீராக. this fear from my life. இந்த பயத்தை என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுவீராக. I'm no longer lonely, Lord. நான் தனிமையில் இல்லை கர்த்தாவே. I'm no longer lonely. நான் தனிமையில் இல்லவே இல்லை. I have my mighty God with me. சர்வ வல்லமையுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். You are my friend, Lord. நீர் என்னுடைய நண்பர்.
வேண்டும், இடைப்பட வேண்டும். Oh Lord Jesus. இயேசுவே, Oh Lord, we give you glory, Jesus. Hallelujah. உமக்கு மகிமை ராஜா. Things in the past, things yet unseen, wishes and dreams that are yet to come true. All of my hopes, all of my plans, my heart and my hand lifted to you. Lord, I offer my life to you. Everything I've been through, use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you. Oh, as a pleasing sacrifice. Oh Lord, and let us give glory. Lord, I offer you my life. Amen. Today, if you have given your life to Jesus, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்திருந்தால் all you need to do is, தேவையெல்லாமற்றே all that you need to do now is, இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், open your heart to Jesus. உன்னுடைய உள்ளத்தை இயேசுவுக்கு Say, Lord திறப்பாயாக. Jesus, கர்த்தராகிய இயேசுவே, I'm a sinner, Lord. நான் ஒரு பாவி, Forgive me, Lord. என்னை மன்னியும். Forgive me of my sins, Lord. நான் செய்த எல்லா அக்கிரமங்களையும் I மன்னியும். surrender my life to you, இந்த Lord. வேளையில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் I ராஜா. need you, Lord. நீர் எனக்கு தேவை. Come into my heart. என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக வாரும். I believe you died on the cross of Calvary. நான் விசுவாசிக்கிறேன், கல்வாரி சிலுவையில் எனக்காக நீர் You மரித்தீர். died for my sins, Lord. என்னுடைய பாவ அக்கிரமங்களுக்காக நீர் மரித்தீர். You paid the price on the cross of Calvary. கல்வாரியில் எனக்காக For கிரயத்தை my செலுத்தீர். sins, Lord. See my golden days that I spent in your presence, Lord. உம்முடைய சமூகத்தில் பொன்னான நாட்களை நான் பார்க்க வேண்டுமே. I want those days back in my life. நீர் எனக்கு தேவை. I need that power to be in me. எனக்குள்ளாக அந்த வல்லமையை பாரு. Just come and fill me, Lord. இந்த வேளையில் வந்து நிரப்பும். Amen. ஆமென். If this is your prayer, இது உங்களுடைய ஜெபமாக இருந்திருந்தால் the Lord loves you, my child. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் தேவனுடைய Don't பிள்ளை. worry of your sorrow and pain. உன்னுடைய எல்லா பிரச்சனை குறித்தும் சஞ்சலத்தை Your குறித்தும் கவலை depression is gone right away. இந்த வேளையில் உன்னுடைய சகல விதமான வியாதி Your உன்னை fear விட்டு is gone right away. உன்னுடைய பயம் நீங்கி போனது. You're healed right away. நீ The சுகமானாய். miracle is happening right now. இந்த வேளையில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Try all the things that you couldn't do before. நீ எதை செய்ய முடியவில்லையோ அதை இப்ப செய்து Right பார். now the miracle is happening in your life. இந்த நேரத்தில் இந்த நொடியில் அற்புதங்கள் நடந்து I கொண்டிருக்கிறது. command every pain to leave from your body. இந்த வேளையில் எல்லா விதமான வலியும் இயேசுவின் I நாமத்தினால் command விட்டு போ. every sickness to go right now. எல்லா வியாதியும் இயேசுவின் நாமத்தில் விலகி Right now போவாயாக. in faith, get up and see the mighty power of God. விசுவாசத்திலிருந்து உங்களுடைய எல்லா படிகளிலும் எழும்பி நடங்கள். Come on, do the things that you couldn't do before. The Lord is touching you right now. எதெல்லாம் நீங்கள் செய்ய முடியவில்லையோ அதை இந்த வேளையில் செய்யுங்கள். கர்த்தர் This உங்களை is your தொட்டு miracle hour. God is touching your child. இது ஒரு அற்புதமான நேரமாக இருக்கிறது. Everything, the Lord is healing your child right now. இந்த வேளை கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Lord, especially I pray for the people who are suffering mentally right now. இந்த வேளையில் இன்னும் மனநோயாளிகளுக்காக ஜெபிக்கிறேன். I pray அவரை தொட்டு குணமாக்கியது. specifically for people who are having mental trouble in their lives. யாருக்கெல்லாம் மூளையில் பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். I pray for their mental health, Lord. இப்பொழுது மனநோயாளிகளுக்காக வருகிறேன். Restore their mental health, Lord. மீண்டுமாக அவர்களுக்கு நல்ல ஒரு தேக சுகத்தை தந்தருளும். Touch them and heal them. தொட்டு குணமாக்கியருளும். Let the power of God touch them right now. கர்த்தருடைய வல்லமையானது அவர்களை தொட்டு Oh Lord, the குணமாக்கும். miracle is happening as people are praying. இப்பொழுது இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. The Lord is healing you, child. இந்த வேளையில் கர்த்தர் உன்னுடைய பிள்ளையை சுகமாக்கி You're going to see the கொண்டிருக்கிறார். new realm of the Spirit that is moving in your life. கர்த்தருடைய புதிதான ஒரு வல்லமை உனக்குள்ளாக நடந்து You're going to கொண்டிருக்கிறது. have a solid encounter with the Lord. கர்த்தரோடு கூட நீ இடைப்பட The போகிறாய். Lord is leading into a new realm of life. கர்த்தர் ஒரு புதிய காரியத்திற்குள்ளாக உன்னை நடத்த போகிறார். Don't look at the past of your life. கடந்த காரியங்களை குறித்து கவலையற்று Don't இருங்கள். look at what has happened back. என்ன நடந்தது கடந்த காலம் What என்று people are பார்க்காதே. saying, don't look at that. மக்கள் உன்னை குறித்து என்ன பேசுகிறார்கள் Oh, என்று the Lord is கவலையற்று. touching you and healing you right ஓ now. கர்த்தர் உன்னை தொட்டு Let the கொண்டிருக்கிறார். miracles happen as we are praying. இப்பொழுது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது Across அற்புதங்கள் the நடந்து world, the Lord is touching people wherever they are. உலகம் முழுவதும் கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். Wherever the miracles
are flowing and happening right now. இந்த வேளையில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. If somebody are praying right now, the Lord is touching them also. யாருக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Oh, the power of God is here. Hallelujah. கர்த்தருடைய பலத்த வல்லமை இங்கே இருக்கிறது. You know, I want the pastor to come and pray specifically for தொடர்ச்சியாக ஜெபிப்பாராக. every work of the demon, everyone right now. அப்படியே ஜெபசிந்தையோடு காணப்படுங்கள். It's a miracle time for you. இது ஒரு அற்புத நேரமாக It's a இருக்கிறது. miracle time for you. இது அற்புதத்தின் நேரமாக Don't இருக்கிறது. leave this place now. இந்த இடத்தை The விடாதீர்கள். miracle is happening into your homes right now. இந்த வேளையில் உங்கள் வீட்டிற்குள்ளாக அற்புதங்கள் நடந்து The கொண்டிருக்கிறது. miracle is filling your homes right now. இந்த வேளையில் அற்புதங்கள் நடந்து Oh, கொண்டிருக்கிறது. hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. The Hallelujah. power of God is upon you. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறது. Truly it has fallen upon you. உண்மையாக உங்கள் மீது வந்து You கொண்டிருக்கிறது. heard a dynamic message right now. இப்பொழுது ஒரு பலத்த ஒரு செய்தியை நீங்கள் The கேட்டீர்கள். word of the Lord is from his throne room. கர்த்தருடைய அந்த அறையிலிருந்து வரக்கூடிய ஒரு கர்த்தருடைய வார்த்தையாக When இருக்கிறது. that word comes, it penetrates your body, soul and bone and in your soul. இந்த வார்த்தையானது வரும்பொழுது அது மூளையையும் சகல விதமான தசையும் பிரிக்கிறது என்று It பார்க்கிறோம். will remove every kind of negative thought and psychological effects from you right now in Christ Jesus' name. எல்லா மனநோயும் அது சரிப்படுத்தும் நீக்கி போடும். ஹalleluya. All the things that you are confessing, it is not possible. I am like this. Let it go right now in Christ Jesus' தவறான name. அறிக்கைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நீக்கி போடுகிறேன். I want you to again and again listen to this message. மீண்டும் உங்களுடைய ஒரு When வார்த்தை God sends His word, it has got power. கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது அதில் வல்லமை இருக்கும். It doesn't come back to Him void. கர்த்தருடைய வார்த்தையானது மீண்டுமாக வேலை செய்யாமல் திரும்பி வராது. It is a hammer and it is a fire. அது செமட்டியும் அக்கினியுமாக இருக்கிறது. Yes, Lord, we thank you, God. நன்றி கர்த்தாவே உமக்கு Right கொடான now, கொடை. once again, stir with your power. மீண்டுமாக நீர் எழுப்பி அருளும் கர்த்தாவே. Touch everybody once again. மீண்டுமாக அனைத்து மக்களையும் தொட்டு குணமாக்கி அருளும். Awaken people from their sleepless. அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நித்திரை விட்டு எழும்பி வருவார்கள். All the sleepiness shall go away right now. எல்லா விதமான நித்திரையும் போகட்டும் இயேசுவின் நாமத்தில். Let everyone think scientifically and medically. அது மட்டுமல்ல விஞ்ஞான பூர்வமாகவும் மருத்துவ பூர்வமாகவும் ஆகிக்குரிய காரியங்களையும் அவர்கள் நன்றாக Because it is யோசிக்க. you, Lord, gave that knowledge and power. ஏனென்றால் நீர்தான் அந்த ஞானத்தை மருத்துவர்களுக்கும் கொடுத்திருக்கிறீர். Let us use it, oh God. அவர்கள் அதை பயன்படுத்தட்டும். Above everything, the faith of God, let it come inside us. எல்லாவற்றையும் காட்டிலும் எல்லா மொழியை காட்டிலும் கர்த்தருடைய இன்னும் அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த மக்களோடு கூட இருப்பதாக. As your word says, oh God, stir up the Spirit of God that is in you. Hallelujah. கர்த்தருடைய ஆவியை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னவனமாக Stir up their faith, oh God. மீண்டுமாக அந்த ஆவியை நாங்கள் எழுப்புகிறோம். Stir up their faith, oh God. கர்த்தாவே அவர்களுடைய விசுவாசத்தை தட்டி Let எழுப்போம். them march forward அவர்கள் முன் செல்லட்டும். right now. இப்பொழுது Let the heavens be open. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. Bless everyone by your power. உம்முடைய பலமையினால் எல்லா மக்களையும் நிரப்பும் அப்பா. Lord, we thank you. நன்றி ராஜா. We glorify your name. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். We are nothing and we humble நாங்கள் ourselves. ஒன்றுமே இல்லை கர்த்தாவே, குப்பை தூசிகள் We ஒன்றுமே give you இல்லை. praise. உமக்கே கனம் உண்டாவதாக. In Christ Jesus' name we humbly pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம். Amen. ஆமென். Brothers and sisters, I hope you are made whole. சகோதரனே சகோதரியே, நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று. You know, in the 91st Psalm, the first verse says like this. 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. He that dwelleth in the secret place of the உயர் மறைவில் இருக்கிறவன் அவர் சர்வவல்லவரின் நிழல் கீழ் இருப்பான். So if you are under His command and in the secret place, and if you are with Him, you have solution and your problems will vanish. உங்களுக்கு அந்த தீர்வு இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு போனது. Fear not, just trust in Him. பயப்படாதீர்கள், கர்த்தரை நம்புங்கள். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Bless the Lord, O my soul, and of God and the true fellowship of the Holy Spirit be with you all till the Lord returns. Amen.